Hi Pasangla, good evening. Welcome to Vedantu. This is Asha ma'am here. இந்த கிளாஸ்ல எக்கனாமிக்ஸோட தேர்ட் லெசன் நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் வந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் சாப்டர் 4 ஸ்டார்ட் பண்ணேன், பட் சாப்டர் 3 வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த செஷன் தான் இது. ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சே எக்கனாமிக்ஸ் தேர்ட் லெசன் மணி அண்ட் கிரெடிட். ஆரம்பிக்கலாமா? நீங்கள் கேட்டபடியே நான் வந்து உங்களுக்கு தேர்ட் லெசன் கொண்டு வந்துட்டேன். ஹாப்பியாக இப்போது இந்த லெசனில் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த லெசனோட ஓவர்வியூ உங்களுக்கு சொல்லிடுறேன். லெசனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற லைன் பை லைன் ஓவர்வியூவும் சொல்லிவிட்டு கடைசியாக நம்ம புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாமே. ஸோ புக் பேக் போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஓவர்வியூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா, அதாவது ஒரே கிளாஸில் உங்களுக்கு லைன் பை லைனும் முடிச்சுட்டு அது கூடவே புக் பேக்கும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ப்ளஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லைவ் செஷனோட கமெண்ட்டில் யூஸ்ஃபுல் இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? அப்போ அடுத்தடுத்து வர எல்லா கிளாஸஸ்லையுமே இதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆரம்பிக்கலாமா? ரெடியா? ஸோ மணி அண்ட் கிரெடிட். மணி அப்படின்னா உனக்கே தெரியும், காசு. அது வந்து காயின்ஸாக இருக்கலாம், இல்லை கரன்சி நோட்டாக கூட இருக்கலாம். இப்போ 100 ரூபாய் 200 ரூபாங்கிற மாதிரி கரன்சி நோட்டாக கூட இருக்கலாம். இது எல்லாமே வந்து மணி தான். கிரெடிட் அப்படின்னா கடன். சரியா? இப்போ இந்த 2 விஷயத்தை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாகவே நம்ம படிக்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் பார்ட்டர் சிஸ்டம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். மணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். எப்படியெல்லாம் மணியை நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறது, மாற்றி விடுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் ரோல் ஆஃப் ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வேலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிரெடிட்ஸ் அண்ட் பெனிஃபிஷியரிஸ். இப்போது கடன் வந்து நிறையா கொடுக்கப்படுது பேங்க்கில். ஸோ ஹவுஸ் லோன், ஓகே, இந்த மாதிரி பர்சனல் லோன், அக்ரிகல்ச்சரல் லோன், இந்த மாதிரி நிறைய கடன்கள் நம்மளோட பேங்க்கில் வந்து எல்லோரும் வாங்குகிறோம், கொடுக்கப்படுது. ஸோ அதை பற்றின பெனிஃபிஷியல் திங்ஸும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த லெசன் ஃபுல்லாகவே. சரியா? ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் வாட் இஸ் பார்ட்டர் சிஸ்டம். பார்ட்டர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை. இமேஜின் என்கிட்ட ஒரு 4 ஆப்பிள் வந்து இருக்குது. சரியா? என்கிட்ட 4 ஆப்பிள் இருக்குது. உங்ககிட்ட ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்குது. சரியா? என்கிட்ட ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, பிஸ்கெட் எல்லாம் இல்லை. உங்ககிட்ட பிஸ்கெட் மட்டும்தான் இருக்குது, ஆப்பிள் கிடையாது. பட் எனக்கு பிஸ்கெட் வேணும்னு தோணுனா, உங்களுக்கு ஆப்பிள் வேணும்னு தோணுனா என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட இருக்க ஆப்பிளை பாதி நான் வச்சுட்டு பாதி உங்களுக்கு நான் கொடுக்கலாம். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு எவ்வளவு பிஸ்கெட் வேணுமோ அதை எடுத்துட்டு மிச்சத்தை என்கிட்ட கொடுக்கலாம் இல்லையா? ஸோ தட் இஸ் த எக்ஸ்சேஞ்ச். அதை தான் பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். சரியா? கிளியரா? எக்ஸ்பிளைன் ஹிஸ்ட்ரி 6th லெசன். ஹிஸ்ட்ரியெல்லாம் ஷாமினி மேம் பார்த்துப்பாங்களா? நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இஸ் இட் கிளியர்? ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன? பேசிக்லி என்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்க விஷயத்த நான் யூஸ் பண்ணது போக உங்களுக்கு நான் தந்துடுவேன். அதே மாதிரி நீங்களும் உங்ககிட்ட ஒரு விஷயம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணது போக சிலதை என்கிட்ட கொடுத்துருவீங்க. அப்போ இதை தான் என்ன சொல்லுவோம்? பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இஸ் இட் கிளியர்? ஸோ இப்போ பாரு, இதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இஃப் தேர் அரைசஸ் அ கொஷின் ஹாஸ் மேன் ஆல்வேஸ் யூஸ்ட் மணி. மனுஷன் எப்போவுமே காசை வச்சு தான் எல்லாத்தையுமே பண்ணானா, வாங்கினானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. த ஆன்சர் வுட் பி நோ. ஹவு? When did the money enter into the lives of men? In this lesson, let's learn about the evolution of money over years. இப்போ எப்போவுமே காசை யூஸ் பண்ணல அப்படின்னா அப்போ எந்த காலகட்டத்தில் அவனோட வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது, அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஓகே. ஸோ the ancient man hunted and gathered food. He lived in caves and forests. Ancient man அப்படின்னா பழங்காலத்தில் வாழ்ந்த மூதாதையர்கள், மனுஷன் வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஹண்டிங் பண்ணாங்க, அதாவது வேட்டையாடினாங்க. ஓகே, வேட்டையாடி தான் அவங்களுடைய உணவை அவங்க சேகரித்தாங்க. அவங்க யூஸ்வலி குகையில் தான் வாழ்வாங்க, கேவ்ஸில் வாழ்வாங்க அண்ட் ஃபாரஸ்டில் இருப்பாங்க. சரியா? In later stages, he invented weapons for hunting and gathering food. அதுக்கப்புறமா வேட்டையாடுறதுக்கும் இல்லை அவனுக்கு தேவையான உணவை வந்து சேகரிக்கிறதுக்காகவும் அவன் என்ன பண்ணான்? நிறையா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தான். ஜஸ்ட் அ மினிட்.
நான் உனக்கு இந்த புக்கை வந்து இன்னும் தெரிகிற மாதிரி பண்ணுறேன். இப்போ உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புக்கு தெரியலையா? எது பெட்டராக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். உனக்கு ஸ்க்ரீனில் கொஞ்சம் நான் வந்து சேஞ்சஸ் பண்ணுறேன். எது பெட்டராக இருக்குன்னு சொல்லுங்கள். சரியா? இது ஓகேவா உனக்கு? லெட்டர்ஸ் விசிபிளாக இருக்கா? இஸ் த லெட்டர் விசிபிள்? ஆர்பிஐ கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி தான் சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சுது. இப்போ போய் லைவ் எடுத்துகிட்ருக்கீங்க. நாளைக்கு என்ன எக்ஸாமோ அதுக்கு லைவ் எடுங்க. இங்கே பாரு, உனக்கு தான் சோஷியல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. சரியா? சில பேருக்கு நாளைக்கு தான் சோஷியலாக இருக்கலாம், சில பேருக்கு நாளானிக்கு தான் சோஷியலாக இருக்கலாம். செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஃபிக்ஸ்டு டைம் டேபிள் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் டேபிள். புரிஞ்சுதா? ஸோ அதை நீ புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒரே டைம் டேபிள் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கு வேறு வேறு டைம் டேபிள். சரியா? அண்ட் மோர் ஓவர், ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும்போது நான் வந்து என்ன லைவ் போக முடியும்? எல்லா சப்ஜெக்டும் தான் போக முடியும், விச் இஸ் நாட் டெக்னிக்கலி பாசிபிள். சரியா? உனக்கு இன்றைக்கி வந்து தமிழ் இருந்தது, சயின்ஸ் லைவ் இருந்தது, இப்போ சோஷியல் லைவ் இருக்குது. உனக்கு என்ன லைவ் வேணுமோ அதை பார்த்துக்கோங்கடா. புரிஞ்சுதா? சரி. அண்ட் இது வந்து செகண்ட் மிட் டேர்ம்காக அப்படின்லாம் கிடையாது. திஸ் இஸ் த ஜென்ரல் லைவ். சரியா? அடுத்து போகலாமா? ஓகே. ஸோ வேட்டையாடுறதுக்காகவும் உணவை சேகரிக்கிறதுக்காகவும் அவன் நிறைய வெப்பன்ஸை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தான். லேட்டர் ஹி இன்வென்டட் ஃபயர் அண்ட் லேர்ன் டு ப்ராக்டிஸ் அக்ரிகல்ச்சர். அதுக்கப்புறமா அவன் நெருப்பை வந்து கண்டுபிடிச்சான். நெருப்பை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா விவசாயம் பண்ணுறதுக்கும் கற்றுக்கிட்டான். ஓகே. ஹி யூஸ்ட் மட் டு பில்ட் ஹவுசஸ் அண்ட் செட்டில் டவுன் இன் த பிளேஸ். அவன் வீடு கட்டுறதுக்காக மணல் அண்ட் மண்ணை வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தான். சரியா? தென் அண்ட் ஆல்சோ டு மேக் earthenware. இப்போ இந்த பானை எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா? மண் பானை, மண் சட்டி இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ அதை எல்லாத்தையும் செய்கிறதுக்காக அவன் கற்றுக்கிட்டான். ஓகே. when the agriculture yield was high, அக்ரிகல்ச்சரில் அவனுக்கு நிறைய விளைச்சல் கிடைக்க ஆரம்பிச்சது, நிறையா லாபம் கிடைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணான்? ஹேண்டிகிராஃப்ட் பண்ண ஆரம்பித்தான். அதாவது கைவினை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து பண்ண ஆரம்பித்தான். ஓகே. when there was surplus in agricultural products and other articles like earthenware, அவனுக்கு வந்து இப்போ என்ன ஆயிடுச்சு? விவசாயத்து மூலிமா வர ப்ராடக்ட்ஸும் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி மண் சட்டி, மண் பானை இந்த மாதிரி பண்ணுற பொருள்களும் அதிகமாக அவன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறமா அவன் வந்து இன்னொருத்தவங்க கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தான். என்கிட்ட இது அதிகமாக இருக்குது, நான் இதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி மற்ற பீப்புள்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கும்பல் ஆஃப் மக்கள்கிட்ட அதிகமாக ஃபுட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவன் யார்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டான்? யார்கிட்ட அதிகமாக வந்து இந்த பானை மண் சட்டி எல்லாம் இருக்குமோ அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. யார்கிட்ட அதிகமாக ஃபுட் இருக்கோ அவன்கிட்ட இருந்த ஃபுட்டை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தான். இன்னொருத்தன் இந்த மண் சட்டி மண் பானை அதிகமாக வச்சுருப்பான். அவனுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாத்தையும் இவன்கிட்ட கொடுத்தான் இல்லையா? ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். லைக்வைஸ் when a particular grain grew abundance in region, ஒரு ஏரியாவில் ஒரு வகையான பயிர் மட்டும் அதிகமாக வளரும்போது அவங்க இன்னொரு ஏரியாவில் வளர்ந்த பயிர்கள் கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட நிலத்தில் நான் வந்து அரிசி போட்டிருக்கேன், நெல் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து கோதுமை போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் எங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் க்ராப்ஸ் இருக்கும்போது எங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்தது. தீஸ் ஆர்டிகல்ஸ் விச் வேர் எக்ஸ்சேஞ்ச்ட் த்ரூ பார்ட்டர் சிஸ்டம் கேன் பி டேர்ம்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட். வணிகம் பண்ணுறது இப்படி தான் முதல் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் வழியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இதை தான் பார்ட்டர் சிஸ்டம்னு நம்ம சொல்கிறோம். கிளியரா? அடுத்து காயின்ஸ் போகலாமா? ஷால் வி? Can you please tell when 9th standard maths live will start? Tomorrow is my exam. இன்னைக்கு மேக்ஸ் லைவ் கிடையாதுடா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைவ் போகலை. யூஷுவல் ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணுறோம். சரியா? ஸோ எக்ஸாம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம லைவ் போகலை.
ஓகே. ஸோ எஸ், த எக்ஸ்சேஞ்ச் இஸ் கால்ட் ஆஸ் பார்ட்டர் சிஸ்டம். ஓகேவா? அதுக்கப்புறமா காயின்ஸ் வர ஆரம்பிச்சது. காயின்ஸ் பற்றி பார்க்கலாமா? இப்போ இந்த பார்ட்டர் சிஸ்டம் ஃப்ளரிஷ்ட் வேரெவர் த சிவிலைசேஷன்ஸ் த்ரைவ். சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னா நாகரிகமான மக்கள் வந்து வளர ஆரம்பித்தாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் மக்கள் வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குனாங்க. அவங்க நாகரிகமாக இன்னும் வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி தான் வந்து இந்த ஹராப்பன், மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த மாதிரி நிறையா நாகரிகமான மக்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சிவிலைசேஷன் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா பார்ட்டர் சிஸ்டம் இன்னும் சூப்பராக வந்து நடந்தது. அந்த எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் பீப்புள் வந்து இன்னுமே சூப்பராக நடந்தது. திஸ் சிஸ்டம் வாஸ் ஆக்டிவ் நாட் ஒன்லி வித்தின் அ சிவிலைசேஷன் பட் ஆல்சோ அமாங் த சிவிலைசேஷன். இவங்க இந்த எக்ஸ்சேஞ்சை எங்கெல்லாம் பண்ணாங்க, அந்த ஒரு குரூப் ஆஃப் பர்டிகுலர் மக்களுக்குள்ளே மட்டும் பண்ணலை, ஒரு சிவிலைசேஷனுக்கும் இன்னொரு சிவிலைசேஷனுக்கும் நடுவில் அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து நடந்தது. திஸ் வாஸ் த இனிஷியல் ஃபார்ம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். ஸோ இப்படி தான் வணிகம் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் மக்கள் வந்து இன்னொரு குரூப் ஆஃப் மக்களுக்கு சென்று அடைஞ்சது. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரேடும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. டியூரிங் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், இந்த அகழ்வாராய்ச்சின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, பூமியை தோண்டியெல்லாம் பார்க்கும்போது எஜிப்து, ஈராக்லலாம் பார்க்கும்போதே என்னாச்சு, இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் அவங்க யூஸ் பண்ண சில காயின்ஸை வந்து, சில பொருள்களை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி காயின்ஸ் வந்து நிறையா அவங்களுக்கு கிடைச்சது. இப்படியே வருஷங்கள் போக போக என்னாச்சு, தேர் வேர் இஷ்யூஸ் ஃபவுண்ட் இன் த பார்ட்டர் சிஸ்டம். ஸோ அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்தேன் இந்த எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா கொஞ்சம் எனக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சுது. ஸோ என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட அதிகமான பேடி இருக்குது, நெல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எனக்கு வந்து மண்பானை வேணும். சில பேர்கிட்ட மண்பானை அதிகமாக இருக்கலாம், ஆனால் பேடி வந்து தேவைப்படாது. அப்போ நான் அவங்கக்கிட்ட போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? என்கிட்ட நெல் அதிகமாக இருக்குது, ஆனால் எனக்கு மண்பானை வேணும். உன்கிட்ட மண்பானை அதிகமாக இருக்குது, ஆனால் நெல் வேண்டாம், உனக்கு வந்து நெல் தேவையில்லை. அப்போ நான் போய் உன்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாதுல்ல. உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிற நெல்லை போய் பிடிச்சிக்கோன்னு நான் ஏதாவது தள்ளி வைக்க முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். அப்போ இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வந்தது. இதுக்கு மேலே பார்ட்டர் சிஸ்டம் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காலம் வந்தது. thus the needs of many people were not fulfilled. தேவை இருக்க மக்களுடைய அந்த டிமாண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ மெஷரிங் த குவான்டிட்டி அண்ட் வேல்யூ ஆஃப் த கூட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வேர் ஃபவுண்ட் வெரி டிஃபிகல்ட். அப்போ இதுக்கு மேலே தான் என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, இந்த காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர ஆரம்பித்தாங்க. சரியா? To solve these issues, they fixed a common item with the standard value for the effective exchange of the goods. ஸோ இதுக்கப்புறமா பொருள்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலிமா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்றத தெரிஞ்சுருவாங்க. தென் ஒரு காமனான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, அதுதான் காசு, பணம். அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அந்த வேல்யூவை வச்சு நம்ம வணிகம் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இட் வாஸ் யூஸ்வலி இன் த ஃபார்ம் ஆஃப் சம் மெட்டல். இப்போ இந்த காசுன்றது ஃபஸ்ட்டு வந்தது காயின் மாதிரி தான். ஸோ இனி மெட்டல் மூலிமா நான் காயின் வந்து பண்ணிக்கிறேன். அது சில்வராக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், காப்பராக இருக்கலாம், பிரான்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி அந்த காயின்ஸை வந்து இனி மெட்டல்ஸில் நான் பண்ணிக்கிட்டேன். மெட்டல்ஸ் வேர் ரேர் டு ஃபைண்ட். மெட்டல்ஸை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இந்த உலகத்தில் எங்கேயாவது தான் இந்த மெட்டல்ஸை வந்து பார்க்க முடியும். அண்ட் குட் பி மெயின்டைன் ஃபார் அ லாங் டைம் அண்ட் நெவர் லாஸ்ட் தேர் வேல்யூ. ஆனால் ஒரு தடவை நம்ம கண்டுபிடிச்சி ஒரு காயினை நம்ம பண்ணிட்டோன்னா பல வருஷங்களுக்கு அதை வச்சு நம்ம சேமிக்கலாம். அண்ட் அதுக்கு வேல்யூவும் இருந்தது. இப்போ இதை தான் வந்து நம்ம மணி அப்படின்னே டேர்ம் பண்ண ஆரம்பித்தோம். சரியா? அடுத்து போகலாமா? நாளைக்கு தமிழ் எக்ஸாமா? தமிழ் லைவ் இருந்ததேடா. தமிழன் சார் இன்னைக்கு லைவ் வந்தாரே, அந்த லைவ் போய் பாருங்கள். ஸோ இப்படி தான் எனக்கு காசு வர ஆரம்பிச்சிது. சரியா? காசு வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் கோல்டு காயின், சில்வர் காயின், காப்பர் காயின், இந்த மாதிரி காயின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிது. கோல்டு, சில்வர், காப்பர் இந்த மாதிரி மெட்டல்ஸையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, அடுத்து போகலாமா? எஸ். அடுத்து
they were called as ancient currency. ancient அப்படின்னா பழைய காலத்து காசு அப்படின்னா அவங்க கூப்பிட ஆரம்பித்தாங்க. லெதர், பீட்ஸ், ஷெல்ஸ், டொபாக்கோ. லெதர் அப்படின்னா வந்து நிறைய அனிமல்ஸோட தோலை வச்சு நம்ம பெல்ட் பண்ணுறோம், ஷூ பண்ணுறோம், பேக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அதுதான் லெதர். பீட்ஸ் அப்படின்னா வந்து பாசி, நம்ம செயினெல்லாம் போடுறோம், அதில் பாசியெல்லாம் இருக்கும் இல்லையா, முத்துக்கள், அது. ஷெல்ஸ் அப்படின்னா சிற்பிகள். தென் வந்து டொபாக்கோ, புகையிலைன்னு சொல்லுவோம், அது. சால்ட், உப்பு. கார்ன், மக்கானி. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணோம், ஈவன் த ஸ்லேவ்ஸ், அடியாள்கள் இல்லை அடிமைகள்னு வச்சுருப்பாங்க இல்லையா, நான் சொல்கிற வேலையை பண்ணணும் அப்படின்னு ஸ்லேவ்ஸாக சில பேரை வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரையுமே நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம், பார்ட்டர் சிஸ்டம் மூலிமா எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம். சரியா? லேட்டர் சோலாஸ் allowed the traders to have their own army. ஸோ சோழர்கள் வந்தாங்க. ஓகே, சேரன், சோழன், பாண்டியன் அப்படின்னு 3 மன்னர்கள் தான் இங்கே ஆட்சி பண்ணாங்க தமிழ்நாட்டை. கரெக்டாக? அப்போ அப்படிப்பட்ட சோழர்கள் வந்துட்டு வணிகர்களுக்குன்னு தனியாக ஆர்மி இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை ஸ்டேட் தட் டியூரிங் திஸ் பீரியட் ஸ்மால் ட்ரேடர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கேவ் கிரெடிட் டு த தமிழ் ட்ரேடர்ஸ் டு சப்போர்ட் தேர் எக்ஸ்போர்ட் நீட்ஸ். இப்போது இந்த இடத்துல தான் சில பேருக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தே கேவ் கிரெடிட் அப்படின்னா என்னது, கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? டொபாக்கோ மீனிங் வந்து புகையிலை. இன்னுமே நிறைய வீட்டில் வந்து பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சுருக்கு பையில் காஞ்சு போன ஒரு இலை மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, வெத்தலை போடும்போது அதையும் சேர்த்து போடுவாங்கல்ல, அதுதான் புகையிலை. ஆர் தாத்தாவோ இல்லை யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்கன்னா அந்த சிகரெட்டுக்குள்ளே பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதும் இதே டொபாக்கோ, புகையிலை தான். சரியா? பட் இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ணால் கேன்சர் வரும். இப்போது நேச்சுரல் மணி பார்க்கலாமா? இப்போது சில்வரு, கோல்டு இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் வச்சு நான் காயின்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அண்ட் அதோட மதிப்பும் இந்த உலகத்தில் அதிகமாகிட்டே வந்தது. அதோட இம்பார்ட்டன்ஸும் கிராஜுவலி என்னாச்சு, இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது. ஸோ தீஸ் மெட்டல்ஸ் were used as a standard value in the exchange of goods. அப்போது எனக்கு சில சரக்குகளை நான் விற்கணும் இல்லை வாங்கணும்னு நினச்சேன்னா இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு வேல்யூ அதுக்குன்னு இருக்கும்ல, இது 5 ரூபாய், இது 10 ரூபாய், 5 ரூபாய்க்கு அப்போ எவ்வளோ தக்காளி கிடைக்கும் இல்லை வெங்காயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண ஆரம்பித்தோம். சரியா? தஸ் இதை தான் நேச்சுரல் மணி அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தோம். இப்போது பேப்பர் மணி போலாமா? இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது ஃபுல்லாகவே காயின் தான். சில்வர் காயின், கோல்டு காயின், இப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமா தான் என்னாச்சு, பேப்பர் மணி வர ஆரம்பிச்சது. ஏன்னா கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மெட்டல்ஸ்க்கெல்லாம் தட்டுப்பாடு வர ஆரம்பிச்சது. தட்டுப்பாடுனா பத்தலை. எத்தனை காயினை உருவாக்குறதுக்கு எங்கெல்லாம் போய் கோல்டு சில்வரெல்லாம் தேடி பிடிக்கிறது, அது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. ஸோ என்ன பண்ணாங்க, சரி கோல்டு, சில்வர் இந்த மாதிரி மெட்டல்ஸ் எல்லாம் விட்டுருங்க. ஏன்னா அதோடைய சுரங்கங்கள் ரொம்ப ரொம்ப லிமிட்டடாக, கம்மியாக தான் இருந்துச்சு. மைன்ஸ்னால் சுரங்கங்கள். இந்த கேஜிஎஃப் மூவி பார்த்துருப்பீங்க. கேஜிஎஃப் மூவியே ஃபுல்லாக கோல்டு மைனை சுற்றி தான் இருந்தது. அங்கே நிறையா சுரங்கங்கள் இருக்கும், அங்கே தங்கத்தை தோண்டி தோண்டி எடுத்துப்பாங்க. ஸோ அந்த சுரங்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சது. அப்போ கோல்டு, சில்வர்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் என்ன ஆச்சு அப்படின்னா, சரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிங் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம், மெட்டல்ஸை யூஸ் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது கொஞ்சம் சீப்பாக பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்க மாதிரி ஒரு வேல்யூ இருக்கக்கூடிய விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. These were used to buy and sell goods of lesser value. இப்போ தங்கத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும், அதை விட கம்மியான ஒரு மணியை பண்ணுறேன்னா அப்போ அதை வச்சு லெஸ் வேல்யூ இருக்க திங்ஸை தான் வாங்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோல்டு காயினை கொடுத்து என்னால் ஒரு வீடு வாங்க முடிஞ்சதுன்னா அதை விட கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு சீப்பான காயினை கொடுத்து என்னால் அரிசி தான் வாங்க முடியும், வீடெல்லாம் வாங்க முடியாது. புரியுதா? அப்போ வேல்யூ கம்மியாக இருந்த விஷயத்த நம்ம வாங்க ஆரம்பித்தோம். இட் வாஸ் யூஸ்ட் ஆஸ் த மணி ஆஃப் த புவர் பீப்புள். இப்போ இப்படிப்பட்ட காசு ஏழை மக்களுக்காக செய்யப்பட்டது. ஏழை மக்கள் தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா கோல்டு காயின் வந்து ஏழை மக்கள் யூஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு அவங்களுக்கும் காசு இருக்காது. கரெக்டாக? அப்போ புவர் பீப்புளுக்கான மணியாக இதுதான் இருந்தது. ஹென்ஸ் தீஸ் காயின்ஸ் were printed in large numbers. அப்போ என்ன பண்ணாங்க, இதெல்லாம் பிரிண்டட் மணியாக வந்தது. இப்போ நம்ம 200 rupees, 500 rupees, 2000 அப்படின்லாம் நோட்டாக நம்ம கொண்டு வரோம் இல்லையா, அப்படிப்பட்ட காசாக இதை பிரிண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. பேப்பர் மணி கேம் இன்டு பீயிங் ஆஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ காயின்ஸ்க்கு அடுத்தபடியாக என்ன வந்தது, பேப்பர்னால் செஞ்ச காசு வந்துச்சு. திஸ் மணி வாஸ் வித்தவுட்
ஃபார்ம் அண்ட் பீப்புள் ஸ்டார்டட் சேவிங் இன் த பேங்க்ஸ். ஸோ இதுக்கப்புறமா என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, அந்த பேப்பர்னால் செஞ்ச காசை பேங்க்கில் கொண்டு போய் சேர்த்து வைக்க ஆரம்பித்தாங்க. த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வாஸ் ஆல்சோ ப்ராம்ப்டட் த சேவிங் ஹேபிட் ஆஃப் த பீப்புள். எக்கனாமிக் டிப்ரெஷன் பற்றி நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து இந்த சேவிங் ஹேபிட் ஆஃப் பீப்புளை இன்னுமே வந்து தூண்டி விட்டுச்சு. மணி ஹேஸ் பிகம் இன்செப்பரபிள் பார்ட் ஆஃப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் டுடே. இப்போ காசு இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சேஃப்டி பின்னூசி வாங்கணுன்னா கூட எனக்கு காசு வேணும், கரெக்டாக? ஒரு 2 ரூபாவோ இல்லை 1 ரூபாவோ எவ்வளவோ கொடுத்தா தான் அந்த பின்னூசியே கிடைக்கும். இப்போ காசு இல்லாமல் வேலையே கிடையாது. இட் ஹேஸ் சேஞ்ச்ட் இட்ஸ் ஃபார்ம் இன் எக்கனாமிக் ஃப்ரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டர் சிஸ்டமாக இருந்தது, அப்புறம் காயின்ஸாக வந்தது, காயின்லேருந்து பிரிண்டட் ஃபார்மேட்டில் வந்தது. இப்போ இன்னும் நிறையா ஃபார்மேட் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு இல்லையா? அதோட ஃபார்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. மணி டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் டன் த்ரூ மெனி வேஸ் இன் எலக்ட்ரானிக் வேர்ல்ட். அந்த காலகட்டத்தில் பணம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு சும்மா கையில் கொடுத்து வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போது வி ஹாவ் கூகுள் பே, ஃபோன்பே, ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ், ஆல் தீஸ் வி ஆர் யூஸிங் இன் டுடேஸ் வேர்ல்ட் இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகி இருக்கோம். அடுத்து போகலாமா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சதா? இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது, அதுக்கப்புறமா காயின்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். காயின்ஸ்லேருந்து கரன்சி வந்தது, சரியா? காயின்ஸ் அப்படின்னா இந்த கோல்டு காயின், சில்வர் காயின், அதோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பொருள்களை வாங்க ஆரம்பித்தோம். பட் அதிலிருந்து கரன்சி வந்தது. கரன்சினா 1 ரூபா 2 ரூபா அப்படிங்கிற மாதிரியே கரன்சி வந்தது. தென் அதுக்கப்புறமா வந்து வி ஹேட் கோல்டு காயின், மார்க்கோ போலோ, தென் பிரிண்டிங் ஆஃப் கரன்சி வந்தது, எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், தென் கிரெடிட் கார்டு வந்தது, மொபைல் பேங்கிங் அண்ட் என்எஃப்சி. என்எஃப்சினா என்ன? இது எல்லாமே நீ கேள்விப்பட்டிருப்பேன். மொபைல் பேங்கிங்னா இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபாயை பேங்க்குக்கே போகாமல் நீ இன்னொருத்தரோட அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட முடியும். ஜஸ்ட்டு உன்னோட ஃபோனோ இல்லை லேப்டாப்போ வச்சே இது பண்ண முடியும். அதுக்கு பேர் நெட் பேங்கிங். ஸோ அது நம்ம இந்த காலத்தில் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நம்ம யூபிஐ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோமா இப்போது? ஸோ இந்த கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இதெல்லாமே வந்து எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்தது கிரெடிட் கார்டு. ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது நீ வந்து ஏதாவது சேவிங்ஸ் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. பேங்க்காரங்களே கூப்பிட்டு கிரெடிட் கார்டு இருக்குது சார் வேணுமான்னு கேட்பாங்க. அவங்களே நம்மளுக்கு ஒரு 10 லட்சம் இல்லை 5 லட்சம் இல்லை மாதத்துக்கு இவ்வளோங்கிற மாதிரி அவங்க நம்ம பேரில் டெபாசிட் பண்ணுவாங்க, சரியா? அந்த கிரெடிட் கார்டோட வேல்யூவை பொறுத்து அந்த காசை நம்ம எடுத்து செலவு பண்ணி அதை திரும்பவும் நம்ம போட்டு வச்சுட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட் போயிட்டே இருக்கும், சரியா? பட் யூஸ்வலி மேக்ஸிமம் கிரெடிட் கார்டு வாங்க வேண்டாம், ஓகே? டெபிட் கார்டு வச்சுக்கலாம். டெபிட் கார்டு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் இருக்குன்னா அந்த 10,000 ரூபாய்க்குள்ளே தான் என்னால் செலவு பண்ண முடியும். அது என்னோட காசு. கிரெடிட் கார்டு என்கிட்ட காசே இருக்க வேண்டாம், அவனே எனக்கு காசு கொடுப்பான் கூப்பிட்டு. ஆனால் அதுக்கப்புறமா என்னாகும், அந்த கடன் அதிகமாகிட்டே இருக்கும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். நீ அந்த கிரெடிட் கார்டை வச்சு நீ ஒரு இடத்துல பில் பே பண்ணுறேன்னா அதுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ யூஸ்வலி கிரெடிட் கார்டு இஸ் அ ட்ராப்பு. டெபிட் கார்டு நீ வச்சுக்கலாம். ஏடிஎம் கார்டு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் டெபிட் கார்டு. அதை வச்சு நீ காசை எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டுங்கிறது கடன் கொடுக்குற ஒரு கார்டு. யாரோ உனக்கு கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க, அதை நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி. பட் இட் ஆல்சோ கம்ஸ் வித் டிஸ்அட்வான்டேஜ். அதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும், அதை நீ தான் கட்டணும், சரியா? ஓகே. ஸோ என்எஃப்சி, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து அந்த காலத்துலேயே வந்துருச்சு. இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? இந்த கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏடிஎம் கார்டு மாதிரி குட்டியாக ஒரு கார்டு இருக்கும். இல்லை ஃபோனில் வந்து என்ன பண்ணலான்னா, நம்ம இப்போ கூகுள் பே, ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணுறோம், இல்லை ஃபோன் நம்பர் போட்டு காசு அனுப்புகிறோம். ஆனால் இந்த கான்டாக்ட்லெஸ் கார்டு இல்லை ஃபோனில் வந்து இந்த என்எஃப்சி மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குன்னா நீ வந்து எதுவுமே ஸ்கேன் பண்ண வேண்டாம், ஓகே? ஜஸ்ட்டு ஃபோனை வந்து பக்கத்தில் கொண்டு போனாலே போதும், டெபிட் ஆகிடும். கார்டை வந்து ஜஸ்ட்டு பக்கத்தில் கொண்டு போனாலே டெபிட் ஆகிடும். ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே ப்ரீசெட் வேல்யூ இருக்குது. 5 ரூபா டெபிட் ஆகணும், இல்லை 10 ரூபாவை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா அங்கேயே ஒரு வேல்யூவை வந்து ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போது அந்த மிஷினுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு கார்டை கொண்டு போகும்போது நம்ம கார்டில் 5 ரூபாய் எடுத்துக்குது, இல்லை 10 ரூபாய் எடுத்துக்குது. புரியுதா? இதெல்லாம் ஃபாரின்லாம் இருக்குது. 2016 இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜஸ்ட்டு ஒரு 7 to 8 செகண்ட்ஸ்குள்ளேயே மணி ட்ரான்சாக்ஷன் ஈஸியாக பண்ணலாம். கான்டாக்ட்லெஸ் கார்ட்ஸ் இல்லை அந்த கான்டாக்ட்லெஸ் மொபைல்ஸ் மாதிரி,
சரியா? தென் மொபைல் பேங்கிங் உங்களுக்கே தெரியும் இல்லையா, அது இப்போ தான் சொன்னோம். சரி, அடுத்து போகலாமா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய காசு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. 50 ரூபா நோட்டு இதெல்லாம் இப்போ நம்ம பிரிண்டட் கரன்சி. சரியா? இப்போ எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் போகலாமா? இப்போ காசு வந்துருச்சு. ஓகே, காசு வந்ததுக்கப்புறமா எப்படியெல்லாம் அதை நம்ம ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு மாற்றி விட ஆரம்பித்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 500 ரூபா இருக்குன்னா இன்னொருத்தருக்கு வேணும்னு கேட்குறாங்க. நான் எப்படி அதை இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம்? So I can go for the electronic transaction. One has to visit the bank, fill in a challan and produce a check to withdraw money from his account. அவனோட அக்கௌண்ட்ல இருந்து அவன் சேர்த்து வச்ச அந்த 500 ரூபாயை வெளியே எடுக்கிறதுக்கு முதல்ல பேங்க்குக்கு போகணும், சலான் ஃபில் பண்ணணும், தென் இல்லையா செக் ஃபில் பண்ணணும். செக் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா தான் வித்ட்ரா பண்ண முடியும். வித்ட்ரானா அவனோட அக்கௌண்ட்ல இருந்து காசை வெளியே எடுக்க முடியும். இப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது. ஆனால் இப்போ யாருமே பேங்க்குக்கு போய் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பண்ணுறது இல்லையே. எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்? நவ் திஸ் ப்ராக்டிசஸ் கிராஜுவலி வேனிஷிங்னா டிஸப்பியர் ஆகிக்கிட்டே வருது. இந்த ஒரு மெத்தட் தற்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போய்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? Instead, one can easily withdraw the necessary amount from an automated teller machine ATM with the help of an ATM debit card. So, பேங்க்குக்கு போய் தான் காசை எடுக்கணும் அப்படின்னு இருந்த காலகட்டத்திலேருந்து இப்போ ஏடிஎம் மிஷின் இருக்குது, என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, அதை வச்சு நான் காசு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஏடிஎம் மூலிமா நம்ம காசு எடுக்கிற மெத்தடு வந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா one can easily withdraw the money needed at any time at ATMs located everywhere. அதுக்கப்புறமா ஏடிஎம் நிறைய இடங்களில் வர ஆரம்பிச்சது. அதை வச்சு நம்ம காசு எடுக்க ஆரம்பித்தோம். A person can deposit money in their account without visiting the branch. ஏடிஎம் அப்படிங்கிறது காசு எடுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, டெபாசிட் பண்ணுற மிஷினும் வர ஆரம்பிச்சது. அந்த டெபாசிட் பண்ணுற மிஷினை வச்சு கையில் எனக்கு இப்போ 5000 ரூபாய் இருக்குது, இதை எனக்கு கையில் வேண்டாம், கையில் வச்சா தொலைச்சிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குன்னா நான் என்ன பண்ணலாம்? கொண்டு போய் அந்த டெபாசிட் மிஷின்குள்ளே போட்டேன்னா என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த 5000 ரூபாய் போயிடும். என் கையில் இருக்கக்கூடிய காசை கொண்டு போய் நான் டெபாசிட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஏடிஎம் மிஷின் இருக்கக்கூடிய இடத்துல டெபாசிட் மிஷினும் தனியாக இருக்கும். ஸோ இது எதுவுமே பேங்க்குக்கு போகாமையே நான் காசு எடுத்துக்கவும் செய்யலாம், டெபாசிட்டும் பண்ணலாம். சரியா? ஃபஸ்ட்டெல்லாம் என்ன பண்ணோம்? டெபாசிட் பண்ணணுன்னா போய் சலானை என்டர் பண்ணி கொடுக்கணும். சரியா? நான் இவ்வளோ டெபாசிட் பண்ணுறேன், 200 ரூபா நோட் இவ்வளோ இருக்குது, 500 ரூபா நோட் இவ்வளோ இருக்குது, 1000 ரூபா நோட் இவ்வளோ இருக்குது, மொத்த வேல்யூ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி நான் போய் டெபாசிட் பண்ணுறதுக்கு சலான் ஃபில் பண்ணணும். அதெல்லாம் இப்போ எனக்கு தேவை கிடையாது. சரியா? கிளியரா? ஓகே. Similarly, credit cards are also available through which things are brought on credit and the amount can be paid later. So credit அப்படின்னாலே கடன், கிரெடிட் கார்ட்ஸ் அப்படின்னா இப்போது நம்ம ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறோம். அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லை, வாங்கிக்கலாம். வாங்கினதுக்கப்புறமா லேட்டராக கூட நம்ம காசு கட்டிக்கலாம். அதுதான் கிரெடிட் கார்டு. இப்போ கையில் காசு இல்லை, ஆனால் நான் ஒரு பெட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரீன் வாங்கணும்னு நினைக்கிறேன். கிரெடிட் கார்டை வச்சு என்னால் வாங்க முடியும். ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனோட விலை ஒரு 1 லட்ச ரூபாய் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கிரெடிட் கார்டை நான் வாங்கணும். 1 லட்ச ரூபாய் இல்லை 1.5 லட்சம் இல்லை 2 லட்சத்துக்கான கிரெடிட் கார்டை நான் வாங்கணும். சரியா? nowadays instead of using checks or demand draft, டிடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிடி எடுத்து தாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டிடிங்கிறது என்னென்னா, இப்போ செக்கு சின்னதாக இருக்கும், செக் மாதிரியே பெருசாக இருக்கிறது தான் டிடி, டிமாண்ட் டிராஃப்ட்னு சொல்லுவோம். இது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய காலேஜஸில் இன்னுமே இப்படி தான் ஃபீஸ் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ நீயும் தெரிஞ்சுக்கோ. என்னென்னா இப்போ உன்னோட காலேஜ் ஃபீஸ் ஒரு 10,000 ரூபான்னு வச்சுக்கோ. அந்த 10,000 ரூபாவை நீ போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் தந்தன்னா அந்த 10,000 ரூபாய்க்கு ஒரு டிடி தருவாங்க. சரியா? அப்போ அந்த டிடியை எடுத்து நீ என்ன பண்ணலாம்? கொண்டு போய் உன்னோட காலேஜ்லேயோ இல்லை யாருக்கு கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துர்லாம். அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டிடியை வச்சு அந்த 10,000 ரூபாவை அவங்க பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பாங்க. புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் டிடி வில் ஆக்ட். பட் யூஸ்வலி இப்போல்லாம் டிடி கம்மியாகிக்கிட்டே வருது. இந்த ஜிபே, ஃபோன்பேலாம் வந்ததுக்கப்புறமா கையிலேயே எவனும் காசு வச்சுக்கிறது இல்லை. ஈவன் என்னையுமே முதல் கொண்டு தான் சொல்கிறேன்.
The maximum amount I will have in hand is maybe ஒரு 100 200, அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது கையில். எல்லாமே ஜிபே தான். பிகாஸ் இப்போ ஒரு சின்ன பெட்டி கடைக்கோ இல்லை பூ கடைக்கோ இல்லை ஈவன் வந்து சந்தைக்கு போனால் கூட அங்கேயும் ஜிபே கோடு வச்சுருக்காங்க. we can easily transfer money using the phone. கையில் காசு வச்சுக்கிற பழக்கம் ரொம்ப 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 கம்மியாகிக்கிட்டே வருது ஆஃப்டர் திஸ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஹேஸ் கம். சரியா? இப்போது இந்த செக்கு வாங்குறது, டிடி எடுக்கிறது, இது எல்லாமே வந்து இப்போ கம்மியாகிக்கிட்டே வருது. ஏன்னா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்துருச்சு, நெட் பேங்கிங் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ த்ரூ திஸ் மணி இஸ் டிரான்சாக்டட் டு எனி ஒன் ஹூ லிவ்ஸ் எவ்ரிவேர் இன் த குளோப். இந்த உலகத்தில் யார் எந்த மூலையில் எந்த நாட்டில் இருந்தாலும் ஈஸியாக என்னால் டிஜிட்டலாக அந்த பணத்தை டிரான்சாக்ட் பண்ண முடியும். சரியா? Technology has advanced so much that even mobile banking is widely used nowadays. So technology எந்த அளவுக்கு வந்து முன்னேற ஆரம்பிச்சதுன்னா மொபைல் பேங்கிங் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பெருசாக இதை பற்றின நாலேஜ் இல்லாதவங்க கூட கூகுள் பே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஓகே, இப்போல்லாம் மொபைல் பேங்கிங்கை விட இந்த கூகுள் பே, ஃபோன்பே ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் த ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டில் இவ்வளோ பெரிய நம்பர் இருக்கும் அண்ட் அந்த கார்டு வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகும் அப்படிங்கிற மாதம், வருஷம் இது ரெண்டும் இருக்கும். இப்போது இந்த கார்டு நம்பரையும் எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அப்படிங்கிற மந்த்து, இயரை வச்சு நான் லாகின் பண்ணிக்கலாம். உன்னோட மொபைலில் நீ எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கியோ, எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருக்கியா, அப்போ எஸ்பிஐ நெட் பேங்கிங் அப்படின்னு சர்ச் பண்ணனா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இல்லையா? ஹெச்டிஎஃப்சியில் வச்சுருக்கியா, ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் அப்படின்னு நீ சர்ச் பண்ணனா ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே போயிட்டு அக்கௌண்ட் நம்பரு அண்ட் கார்டு நம்பரு, எப்போ இந்த கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகுது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீ ப்ரொசீட் பண்ணுன்னா உன்னோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு வச்சுருக்க, யாருக்கு அனுப்பியிருக்க, யார்கிட்ட இருந்து எவ்வளோ காசு வந்திருக்கு, நீ யாருக்கு இனிமேல் காசு அனுப்பணும், எல்லாமே வந்துடும். சரியா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுக்கணுமா, அதுவும் அதுலேயே வந்துடும். ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எஸ்பிஐக்கு மட்டும் இல்லை, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஹெச்டிஎஃப்சி, கரூர் வைசியா பேங்க்கு, வேறு என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் இருக்குது, ஐசிஐசிஐ இருக்குது. ஓகே, எல்லா பேங்க்ஸ்க்கும் இதே ப்ராசஸ் தான். சரியா? அடுத்து ரோல் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்க்கலாமா? ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது யாருப்பா? ரிசர்வ் பேங்க் தான் நம்ம நாட்டில் எவ்வளவு காசு புழக்கத்தில் இருக்கோ, அதாவது சர்க்குலேஷனில் இருக்கோ, அதை தயாரிக்கிறவங்களே இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். சரியா? இந்த காயின் அடிக்கிறது, நோட் அடிக்கிறது, இதெல்லாமே வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பார்த்துக்கிறாங்க. எவ்வளவு பணம் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற டேட்டாவும் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க தானே காசு தயாரிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ காசு வெளியே போயிருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தான் தெரியும். சரியா? As a government has a responsibility to regulate money supply and oversee the monetary policy. ஸோ எவ்வளவு காசு வந்து வெளியில் சர்க்குலேட் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுற சக்தி இவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி மானிட்டரி பாலிசி, இப்போ இந்த டிமானிட்டைசேஷன் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க இல்லையா, இதுவும் அவங்களுக்கு வந்து முடிவு பண்ண முடியும். ஏன்னா அவங்க தான் டிசைட் பண்ணணும். நிறைய கள்ள நோட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தெரிஞ்சதுன்னா தே கேன் introduce any new policies. சரியா? பிரிக்ஸ் கரன்சி இந்த டாபிக்ல வரலையேப்பா. ஓகே, அடுத்து போலாமா? எஸ், என்னடா? ஓகே, so hoarding of money must be avoided at all cost in a country's economy. Only then money can be saved in the banks. ஹோர்டிங் அப்படின்னா அனாவசியமாக ஒருத்தர்கிட்ட மட்டுமே அந்த பணம் வந்து தேங்கி நிற்கிது, அதாவது அக்யூமுலேட் ஆகியிருக்கு, அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ அது யாரை பாதிக்கும்? நம்மளோட மொத்த கண்ட்ரியோட எக்கானமியுமே, பொருளாதாரத்தையுமே அது பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணோம். இந்த சிவாஜி மூவியில் வந்து ஒரு டைலாக் வரும்ல, பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே இருப்பான். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. சரியா? ஸோ ஹோர்டிங் ஆஃப் மணி அப்படின்றது ஒருத்தர்கிட்ட மட்டுமே ஒரு அளவுக்கு அதிகமான பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து அவாய்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதை அவாய்ட் பண்ணாலே
எல்லாருமே ஒரே லெவலுக்கு வந்துடலாம். கண்ட்ரியோட எக்கானமி இன்னுமே வந்து நல்லா டெவலப் ஆகும். A major portion of the savings in bank are used for the development of the industries, economic growth and various development schemes for the welfare of the poor. இப்போ நிறைய பேர் வந்து காசு வந்து பேங்க்கில் நம்ம போட்டு வச்சுருக்கோம், கரெக்டாக? பேங்க்கில் எதுக்காக நம்ம யூஸ்வலி போடுறோம்? கையில் வச்சுக்க வேண்டாம், கையில் வச்சா சேஃப் கிடையாது, பேங்க்கில் வச்சா சேஃபு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, பேங்க்லேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? அதாவது வட்டி வந்து கொடுப்பாங்க. இவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் வந்து இருக்கும். அப்போ அந்த பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் என்னென்னா, இப்போ நீ வந்து 1,00,000 கையில் வச்சுருக்க, அதை ஏன் சும்மா வச்சுருக்கணும்? அதுக்கு பேசாமல் பேங்க்கில் போய் கொடுத்தா உனக்கு அட்லீஸ்ட் ஒரு 5% இல்லை 7% வட்டி கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீ போய் கொடுக்குற. அப்போ அந்த காசு வந்து ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் 2 வருஷம் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. 300 days அப்படின்ற மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இவ்வளோ நாளைக்கு நீ அவங்களுக்கு என்ன பண்ணிடுற? பேங்க்குக்கு உன்னோட காசை கொடுத்துட்ற. அப்போ பேங்க் அந்த காசை வச்சு பின்னாடி என்னென்னலாம் பண்ணுறாங்க? இண்டஸ்ட்ரீஸை கட்ட ஆரம்பிக்கிறாங்க, எக்கனாமிக் க்ரோத்துக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ என்னோடய காசு அவ்வளோதான் மேம், காணாமல் போயிடுமா அப்படின்னா கிடையாது, அது ரொட்டேஷனில் இருக்கும். புரியுதா சொல்ல வருது? ஸோ அந்த காசு நீ கொடுத்த உடனே பேங்க் உனக்கு வட்டி கொடுக்கும். ஒரு வருஷம் கழித்து நீ அந்த வட்டியோட அந்த நீ கொடுத்த 1,00,000 எடுத்துக்கலாம். பட் அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன ஆகும்னா உன்னோட காசு ரொட்டேஷனில் இருக்கும். வேறு எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு ரொட்டேஷனில் இருக்கும். சரியா? இப்போ நீ திடீர்னு வந்து அந்த ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த காசை நீ எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா நீ எடுத்துக்கலாம். ஆனால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, வட்டி வந்து கிடைக்காது. அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக முடிச்சு நீ எடுத்த அப்படின்னா யூ கேன் ஹாவ் த இன்ட்ரெஸ்ட். ஆனால் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக உன்னோட காசு எங்கே இருக்கும்? ரொட்டேஷனில் இருக்கும். புரிஞ்சுதா? இப்படி தான் நம்மளோட பேங்கிங் சிஸ்டமும் சரி, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் சரி, கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தும் சரி டிசைட் ஆக போகுது. இப்படி தான் நடந்துட்டுருக்கு. சரியா? So all the major and important banks were nationalized in 1969 in India. Reserve Bank of India RBI regulates the circulation of currency in India. So 1969ல எல்லா பேங்க்கையும் வந்து நேஷன் ஃபுல்லாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க, ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்பிஐ தான் என்ன பண்ணுது? இந்த நாட்டில் எவ்வளவு காசை நான் பணப்புழக்கத்தில் வச்சுருக்கலாம், எல்லாருக்கும் நடுவில் சர்க்குலேட் பண்ணலாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்க. சரியா? அடுத்து போகலாமா? இன்றைக்கி எங்களுக்கு எக்ஸாம் மேம் டுமாரோ எக்ஸாம் இப்படி சொன்னால் நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அடுத்து போகலாமாடா கைஸ்? யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் போடாமல் இருக்கேன், எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. யாராவது இன்னும் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? எல்லோரும் லைக் போட்டு பார்க்கலாம். டே இங்கே பாரு 5 லைக் தான் இருக்குது, எல்லோரும் லைக் போட்டுரு. எவ்ரி ஒன் ஸ்மாஷ் த லைக் பட்டன்டா. சரி, அடுத்து போகலாமா? The Reserve Bank of India started its operation in 1st April 1935. It was permanently moved to Mumbai from the year 1937. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய வேலையை ஆரம்பித்தது 1935 ஏப்ரல் 1 அன்னைக்கு. எகைன் ஒரு 2 வருஷம் கழித்து இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை எந்த இடத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க? மும்பைக்கு மூவ் பண்ணிட்டாங்க. ஆர்பிஐ வாஸ் நேஷ்னலைஸ்ட் இன் த இயர் 1949. உலகம் ஃபுல்லாக வந்து நேஷ்னலைஸ்ட் அப்படின்னா நாடு ஃபுல்லாக அதோட ஃபங்க்ஷன்ஸை எடுத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. சரியா? 85% of the printed money is left for circulation. இப்போ ஆர்பிஐயில் ஃபார் எக்ஸாம்பிள் 1,00,000 ரூபாய் வந்து நோட்டு அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. 1,00,000க்கு சமமான வேல்யூ இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து அடிக்கிறாங்க. அது 200 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, 2000 ரூபாய் நோட்டு எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக அதோட வேல்யூ வந்து 1,00,000 வருதுன்னு வச்சுக்கோ. 1,00,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய நோட்ஸை வந்து அடிக்கிறாங்கன்னா அதில் 85% தான் ஆர்பிஐ விட்டு வெளியே போகும், பணப்புழக்கத்துக்கு போகும், மற்றவங்க கிட்ட சர்க்குலேட் ஆகிறதுக்கு போகும். விச் இஸ் ஒரு 85,000 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் வெளியே போகுது.
சரியா, அதுதான் it is led for circulation. According to statistics available on August 2018, currency worth of 19 lakh crore are in circulation. இப்போ 2018ல ஆகஸ்ட் மாதம் படி என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் கிட்ட பணப்புழக்கத்தில் இருக்க காசு எவ்வளவா இருக்குது? 19 லட்சம் கோடி. 19 லட்சம் கோடி இந்தியா மக்கள் கிட்ட காசு சர்க்குலேஷனில் இருக்குது. சரியா மேம், how a normal people gets 500 rupees value? பிகாஸ் அந்த நார்மல் பேப்பருக்குள்ளே கரன்சி அடிக்கும்போது அதுக்குன்னே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை வந்து போட்டிருப்பாங்க, பர்டிகுலர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கரன்சி நோட்டே வந்து வித்தியாசமாக இருக்கும். நீ தொட்டு பார்க்கும்போது அதுக்குள்ளே எம்பெண்டட் வேல்யூ இருக்கும். நீ வந்து இது வந்து ஒரு கரெக்டான வேல்யூவா இல்லை கள்ள நோட்டா அப்படின்னு எப்படி பார்ப்பேன்? லைட்டுக்கு எதிராக அந்த நோட்டை வச்சு பார்ப்பேன். அந்த நோட்டுக்குள்ளே அதோட வேல்யூ இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்குன்னா அது ஒரு 500 rupees வேல்யூ இருக்கக்கூடிய நோட்டுன்னு ஏற்றுக்கலாம். கள்ள நோட்டில் சில டைம்ஸ் வந்து அந்த வேல்யூ இருக்காது, ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிருக்கும், இல்லை தப்பாக இருக்கும். அப்போ அது ஆர்பிஐ அடித்த கரன்சி கிடையாது, வேறு யாரோ அடித்தது, அதுக்கு வந்து வேல்யூவே கிடையாது. சரியா, ரிமைனிங் 15% எங்கே இருக்கும்? ஆர்பிஐ வச்சுப்பாங்க. சரி, அடுத்து போலாமா? நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மணி அண்ட் ப்ரைஸஸ் பார்க்கலாமா? இப்போ நம்மக்கிட்ட சம் ருப்பீஸ் வந்து இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கும் நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட விலை எப்படி நிர்ணயம் ஆகுது பார்க்கலாமா? there is a close relationship between volume of circulation money and the price of the things. இப்போது பணப்புழக்கம், நம்ம எல்லார் கையிலையும் எவ்வளோ காசு இருக்குது, இந்தியாவுக்குள்ளே இருக்க எல்லா மக்களையும் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளவு காசு இருக்குது, எவ்வளோ மணி சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கும், இதோ இந்த ஒரு பொருளும் நான் வாங்கும்போது இதோட விலை என்னவா இருக்குது அப்படின்றதுக்கும் there is a connection. 90% of the products are manufactured with the main aim of sales or meant for services. இப்போ எல்லா பொருள்களும் எதுக்காக நம்ம வந்து உருவாக்குறோம்? ஒன்று விற்கிறதுக்காக இருக்கலாம், இல்லையா அதை வச்சு எனி சர்வீஸ் நான் வந்து கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோட்டல் கட்டுறாங்க, நிறைய பொருள்கள் வாங்குவாங்க. எதுக்காக? எல்லோரும் அங்கே வந்து தங்க வருவாங்க. இட் இஸ் அ சர்வீஸ்க்கு கீழே தான் வருது, அது சேல்ஸ் ப்ராடக்ட் கிடையாது, சர்வீஸ்க்கு கீழே வரும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, அதுக்காக நிறைய பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்குவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ சர்வீஸ் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்க்காக இருக்கலாம், இல்லை சேல்ஸ்க்காக பொருள்களை நம்ம வாங்கலாம். Growing crops and production are done on commercial basis rather than on subsistence level. Subsistence அப்படின்னா எனக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அவ்வளோ மட்டும் நான் விவசாயம் பண்ணுறது கிடையாது தானே. எனக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு கிலோ அரிசி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். தனி நபராக எனக்கு மட்டும் ஒரு கிலோ அரிசி தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாம். சரியா, அப்போது அந்த 1 கிலோ அரிசியை மட்டுமா நான் விவசாயம் பண்ணுறேன்? ஒருவேளை நான் நெல் பயிர் போட்டேன்னா மூட்டையாக தானே வருது. ஸோ அதுதான் கமர்ஷியல் லெவல். கமர்ஷியல் லெவல்னால் எனக்கு தேவையானதை நான் எடுத்துட்டேன், அதுதான் சப்சிஸ்டன்ஸ் லெவல். அதை தாண்டி மிச்சம் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்? மார்க்கெட்டில் போய் விற்பனைக்காக கொடுக்குறேன். அப்போ அது மூலிமா எனக்கு காசு வருது. அதுதான் கமர்ஷியல் பேஸிஸில் நான் பண்ணுறது. சரியா, சப்சிஸ்டன்ஸ் லெவல்னால் எனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் விவசாயம் பண்ணுறது சப்சிஸ்டன்ஸ் லெவல். எனக்கு வேணுங்கிறத தாண்டியும் நான் வந்து விவசாயம் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் கமர்ஷியல் பேசிஸ். சரியா, ருப்பீஸ் எப்படி உருவாக்குனாங்க? நிக்கில் இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேருந்து வந்திருக்கணும். எங்கேருந்து ஆரம்பித்தது, எப்போ ருப்பீஸ் வந்ததுங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீ பாதியிலேருந்து வந்திருக்கேன், அதனால தான் உனக்கு புரியல. இந்த லெசனை ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வாங்க. This phenomenon also increased the importance of market and the money. ஸோ இப்போது நான் அளவுக்கு அதிகமாக சில விஷயங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறேன், அதை மார்க்கெட்டில் போய் விற்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இதுவும் பணம், ஒரு பொருளோட விலை அதிகமாகிறதுக்கு கம்மியாகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணமாக இருக்குது. சரியா, இப்போ ஒரு காலகட்டத்தில் சில பொருள்கள் அதிகமாக கிடைக்கலாம். வெங்காயம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதிகமாக கிடைக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து அதிகமாக கிடைக்கும்போது பெருசாக நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. சம்டைம்ஸ் வெங்காயம் விலை, தக்காளி விலைலாம் செம்ம அதிகமாக இருக்கும். அப்படின்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அட் த சேம் டைம் அது உருவாகிறது கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ரொடக்ஷன் கம்மி பட் டிமாண்ட் அதிகம் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக விலை வந்து அதிகமாகும். சரியா,
there is a close relationship between growth of money supply and inflation. இன்ஃப்ளேஷன்னா பணவீக்கம்னு சொல்லுவாங்க. இப்போது எவ்வளோ மணி நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிட்டுருக்கோ, நம்மளுக்குள்ள பணப்புழக்கத்தில் இருக்கோ, அதுக்கும் பணவீக்கத்துக்கும் எனக்கு நல்லாவே சம்மந்தம் இருக்குது. இன்ஃப்ளேஷன்னா பொருள்களோட விலை அதிகமாகிறது. ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் ப்ளே a very important role in country's economic stability. This role is played by the central bank of our country, RBI in India. So இந்த ப்ரைஸ் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னா ஒரு பொருளுக்கு என்ன விலை அப்படிங்கிறத நம்ம நிர்ணயம் பண்ணுறோம் இல்லையா, இதுவும் நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும், இல்லை நல்ல விதமாகவும் கொண்டு போகலாம். இப்போ இதெல்லாம் யாரை முடிவு பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுவாங்க. கரன்சி இஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் த கண்ட்ரி. ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு பொருளை நான் வாங்கணும்னா கரன்சி காசை கொடுத்து தான் நான் அந்த பொருளை வாங்குகிறேன். இட் இஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். த இந்தியன் கரன்சி இஸ் கால்ட் த இந்தியன் ருப்பி, INR அப்படின்னு சொல்கிறோம். இன் அ கண்ட்ரி த ஃபாரின் கரன்சி இஸ் கால்ட் அஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இந்தியன் ருப்பீஸ் தான் இருக்குது, அதான் INRன்னு சொல்லுவோம். இப்போ இந்த நாட்டுக்குள்ளே நம்ம யூஎஸில் யூஸ் பண்ணுற டாலர்ஸோ இல்லை இங்கிலாண்டில் யூஸ் பண்ணுற பவுண்டோ நம்ம யூஸ் பண்ணுறோன்னா அதுக்கு பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியா? இப்போது யாராவது வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம காசு அனுப்பணும்னு வச்சுக்கோங்க. இமேஜின் உன்னோட கசின் யூஎஸில் இருக்காங்க, நீ அவங்களுக்கு காசு அனுப்புகிற. ஜிபே பண்ண முடியாது, யூபிஐ பண்ண முடியாது. ஓகே, யூபிஐ மெத்தட்ஸ்னால் இந்த ஜிபே, ஃபோன்பே இந்த மூலிமா அனுப்ப முடியாது. ஏன்னா இந்த ஜிபே, ஃபோன்பே இதெல்லாமே நம்ம நாட்டுக்குள்ளே அனுப்புறதுக்கு. இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் எவ்வளோ வேணால் அனுப்பிக்கலாம். பட் இதை வச்சு மற்ற நாட்டுக்கு நம்ம காசு அனுப்ப முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு பேங்க்குக்கு போகணும். பேங்க்குனால் நம்ம ஊர் பேங்க்கு கிடையாது, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்குக்கு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த HSBC பேங்க்கெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி பேங்க்குக்கு நீ போனேன்னா யூ கேன் எக்ஸ்சேஞ்ச் மணி பிட்வீன் ஒன் கண்ட்ரி அண்ட் த அதர் கண்ட்ரி. இப்போ நீ உன்னோட கசனுக்கு காசு போடணும்னு நினச்சேன்னா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ருப்பீஸை நீ கொண்டு போய் கொடுப்ப. சரியா? இல்லை உன்னோட பேங்க் அக்கௌண்ட் ஏற்கனவே இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த அக்கௌண்ட்டில் நீ போட்டு வச்சுருப்ப. கரெக்டாக? அதில் ஒரு 1 லட்சம் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு வச்சுக்கோயேன். அதில் 1 லட்சமுமே அவங்களுக்கு போய் சேராது. அதில் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் பேங்க்கே எடுத்துக்கும். 1 லட்சம் நீ அனுப்புகிறேன்னா மேபி ஒரு 85,000 அவங்களுக்கு போய் சேரும். பட் அந்த 85,000மே அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் யூஎஸ்ஏயில் கிரெடிட் ஆகும்போது டாலர்ஸாக தான் கிரெடிட் ஆகும். நீ இங்கே இந்தியன் ருப்பீஸாக கொடுத்த, சரியா, நடுவில் ஒரு 15% or 10% அவங்களே எடுத்துப்பாங்க. மிச்ச காசு தான் அந்த கசனுக்கு போய் சேரும். ஆனால் கசனுக்கு போய் சேரும் போது இந்தியன் ருப்பீஸாக போகாது, யூஎஸில் டாலர்ஸாக போய் அவங்களோட அக்கௌண்ட்டில் விழுகும், வேல்யூஸ் காட்டும். சரியா? புரிந்ததா? அதுதான் இங்கே சொல்ல வராங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். இப்போ பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி ஆஃப் ஆல் த கரன்சிஸ் இன் த வேர்ல்ட் ஆர் கம்பேர்ட் யூஸிங் US டாலர் ஆஸ் த ஸ்டாண்டர்ட் கரன்சி. பர்ச்சேசிங் கெப்பாசிட்டினா என்ன? இப்போது இந்தியாவில் ஒரு 100 ரூபான்னு வச்சுக்கோ, 100 ரூபாயை வச்சு நான் என்ன வாங்கலாம் அப்படின்றது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. 1000 ரூபாயை வச்சு என்னால் என்ன வாங்க முடியும் அப்படிங்கிறது பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாயை வச்சு மேபி ஒரு வீட்டுக்கு தேவையான மொத்த ஒரு மாதத்துக்கான மளிகை சாமான் வாங்க முடிஞ்சிருக்கலாம். ஒரு 2 பேர் 3 பேர் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா மேபி 1000 ரூபாய்க்குள்ளேயே அவங்க மாதத்தோட மளிகை சாமான் வாங்க முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அதே 1000 ரூபாயை வச்சு இந்த 10 வருஷத்துக்கு அப்புறமா வாங்க முடியுமான்னு கேட்டால் நாட் அட் ஆல் பாசிபிள். கண்டிப்பாக ஒரு 4000 ரூபாய் வேணும், இல்லை 4500 ரூபாய் இருந்தால் தான் ஒரு மாதத்துக்கான மளிகை பொருளை வாங்க முடியும். சரியா? அப்போ பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி என்னாச்சு? அதிகமாக இருக்குல்ல. 10 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாய் வச்சு நிறைய பொருள் வாங்க முடிஞ்சதுன்னா அதே 1000 ரூபாய் வச்சு இப்போது அதை விட பாதி பொருள் தான் வாங்க முடிஞ்சுது. இதுதான் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. அப்போ இந்த பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி யாரை முடிவு பண்ணுறாங்க? ஹூ இஸ் த ஸ்டாண்டர்ட்னு கேட்டிங்கன்னா US டாலர்ஸ் தான் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அதோட மதிப்பை வச்சு தான் நம்மளோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி எனக்கு என்ன ஆகுது? முடிவு ஆகுது. இப்போது இன்றைக்கி எஸ் நிக்கில் கரெக்டாக இருக்கலாம். ஒரு டாலரோட மதிப்பு ஒரு 80 ருப்பீஸ்லேருந்து 90 ருப்பீஸ்க்குள்ளே தான் ஃப்ளக்சுவேட் ஆகும் ஒவ்வொரு நாளும். ஸோ இன்றைக்கி ஒரு 87 ருப்பீஸ்னு வச்சுக்கோ. இது மேபி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்மியாக இருந்திருக்கலாம்,
ஒரு டாலரோட மதிப்பு வந்து ஒரு 60 ரூபாயாக இருந்திருக்கலாம். அப்போது நம்மளால் ஒரு 1000 ரூபாயை வச்சு நிறைய வாங்க முடிஞ்சிருக்கலாம். ஆனால் இப்போது ஒரு டாலருடைய மதிப்பு இந்தியன் ருப்பீஸ் படி பார்த்தா 87 ருப்பீஸாக இருக்குன்னா அப்போ நம்மளோட பர்ச்சேசிங் பவர் இன்னுமே அதிகமாக இருக்குது. சரியா? இங்கே பாரு, ஒரு டாலர் இன் USA இஸ் ஈக்குவல் டு இட் இஸ் நாட் 1 rupees, 87 rupees. புரியுதா என்ன விஷயம்னு? அங்கே சும்மா ஒரு டாலர் அப்படிங்கிறது அவங்களுக்கு நம்ம இங்கே வந்து 1 ரூபா மாதிரி, ஆனால் நம்மளுக்கு இட் இஸ் 87 rupees. சரியா? அப்போது பணம் வந்து நம்மளோட இந்தியன் கரன்சி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை வீக்காக இருக்குங்கிறது இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா USA எப்போவுமே எக்கனாமியில் ஃபர்ஸ்ட் இருக்கும். இட் இஸ் அ டெவலப்டு கண்ட்ரி. அப்போ அதை ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சு தான் நம்ம இதை பண்ணுறோம். இப்போது நம்ம மட்டும்தான் இப்படி இருக்குமா மேம்னு கிடையாது. இந்தியன் ருப்பீஸை விட கம்மியான ருப்பீஸ் வேல்யூ இருக்கக்கூடிய கண்ட்ரீஸும் இருக்குது. இப்போ இந்தோனேஷியா, மால்தீவ்ஸ், பாலி, தாய்லாண்ட் இங்கெல்லாம் போனீங்கன்னா நம்ம நாட்டு கரன்சி அதிகமான வேல்யூ, அங்கே போனால் அவங்களோட நாட்டு கரன்சி கம்மியான வேல்யூ. இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு டாலர் 87 rupeesனு பார்க்கும்போது டாலர் என்னமோ 1 ரூபா தான், ஆனால் இங்கே 87 rupees, தெர் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இல்லை? அந்த மாதிரி தான் இப்போது நம்மளுக்கு எப்படி டாலரோ அந்த மாதிரி நம்ம தாய்லாந்து, பாலி, மால்தீவ்ஸ் எல்லாம் போனோம்னா நம்ம காசு தான் அங்கே வேல்யூ அதிகம். இங்கேருந்து நீ 1 லட்ச ரூபா கொண்டு போனேன்னா அங்கே வந்து அந்த ஊர் காசுக்கு அது 2 லட்சமாக இருக்கலாம், இல்லை 3 லட்சமாக இருக்கலாம். சரியா? எஸ், இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி. நம்ம இன்னும் அந்தளவுக்கு எக்கனாமியில் டெவலப் ஆகலை, பொருளாதாரத்தில் இன்னும் முன்னாடி வரலை. ஆனால் USA ஏற்கனவே முன்னாடி வந்துருச்சு. அதனால் அந்த யூஎஸோட காசு டாலரை நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோம். சரியா? இஸ் இட் கிளியர்? இப்போது திஸ் வேல்யூ டிஃபர்ஸ் ஃப்ரம் கண்ட்ரி டு கண்ட்ரி. அதான் நான் இப்போ சொன்ன மாதிரி யூஎஸில் ஒரு டாலர் இங்கே 87 ரூபா அப்படின்னா நம்ம நாட்டோட ஒரு காசுங்கிறது தாய்லாந்து, மால்தீவ்ஸ், பாலி இங்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு 20 ரூபாயாக இருக்கும். இட் டிஃபர்ஸ். அதே மாதிரி இப்போ துபாயில் ஒரு கிராம் அப்படிங்கிறது இங்கே 20 ரூபா. யூஎஸில் 1:87. துபாய்க்கும் இந்தியாவுக்கும் பார்த்தீங்கன்னா 1:20. இது கண்ட்ரி டு கண்ட்ரி மாறிக்கிட்டே இருக்கும். சரியா? மோஸ்ட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் இன் US டாலர். ஸோ மேக்ஸிமம் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் வந்து ஏதாவது எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அப்படின்னா அது ஃபுல்லாகவே டாலர்ஸில் தான் நடக்குது. சரியா? ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி. மணியோடைய வேலை என்ன, காசோட வேலை என்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ மணி வந்து பார்ட்டர் சிஸ்டமாக ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. அந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்தது இல்லையா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குற அந்த பார்ட்டர் சிஸ்டமை இது ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. a lot of practical issues were solved. ப்ராக்டிக்கலாக வர்ற நிறையா பிரச்சனைகளை இதனால் சால்வ் பண்ண முடிஞ்சுது. மணி ஆக்ட்ஸ் அஸ் அ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அந்த பொருளோட மதிப்புக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்கணுமோ அந்த காசு கொடுத்து அந்த பொருளை வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது. இப்படியும் காசு ஆக்ட் ஆகுது. அட் த சேம் டைம் அ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். இப்போ நம்மளுடைய காசோட மதிப்பு என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கும் காசு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஃபர்ட் பேமெண்ட்ஸ். இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்சாக்ஷனுக்காகவும் இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? தென் இப்போது இந்தியாவில் ருப்பீஸ்ன்னு சொல்கிறோம், இங்கிலாண்டில் பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம், யூரோப்பியன் யூனியனில் இட் இஸ் டாலர், கனடாவில் இட் இஸ் யூரோப்பியன் யூனியனில் இட் இஸ் யூரோ, கனடாவில் டாலர், ஜப்பானில் என், சைனாவில் யுவான், சவுதி அரேபியாவில் ரியல், ஆஸ்திரேலியாவில் டாலர், மலேசியாவில் ரிங்கிட், பாகிஸ்தானில் ருப்பீஸ், ஸ்ரீலங்காலையும் ருப்பீஸ் தான். ஓகே, இப்போது கீழே வா. அப்படியே இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணின்னு கேட்டாங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷினோட ஆன்சர் இங்கேருந்து ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். மணி ஷுட் பி அக்செப்டட் லிபரலி இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் த கண்ட்ரி. ஒரு நாட்டுக்குள்ளே நான் ஒரு பொருளை வாங்கணும் அப்படின்னா காசு கொடுத்து தான் வாங்கணும். அப்போ அது மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். மணி ஷுட் பி காமன் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் கால்குலேட்டிங் அ கண்ட்ரிஸ் டோட்டல் கன்சியூமர் கூட்ஸ், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எக்ஸெட்ரா. ஒரு நாட்டுக்குள்ளே எவ்வளவு பொருள்கள் உருவாகுது. இப்போது ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் பெண் உருவாகுதுன்னு வச்சுக்கோ.
ஓகே, ஒரு 10 லட்சம் பென் உருவாகுது. அதே மாதிரி சர்வீசஸ் அப்படின்னு எடுத்தோன்னா, இப்போ நம்ம ஹோட்டலுக்கு போய் தங்குறோம், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றோம், இது எல்லாமே சர்வீசஸ் தான். ஓகே, நம்ம வந்து ஹேர் கட்டுக்கு போகிறோம், பியூட்டி பார்லர் சலூனுக்கெல்லாம் போகிறோம், ஆல் தீஸ் ஆர் என்னது சர்வீசஸ். இது வந்து ப்ராடக்ட் கிடையாது. அவங்க எந்த பொருளையும் உருவாக்கலையே, அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, சர்வீஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி எஜுகேஷன் இஸ் ஆல்சோ சர்வீஸ் இல்லையா? நாங்கள் எந்த பொருளும் உருவாக்கி உங்களுக்கு விற்கலை. இந்த பென்னோ இல்லை இந்த மவுஸோ உனக்கு நான் விற்கலை, நான் என்ன பண்ணுறேன், உனக்கு சர்வீஸ் தான் கொடுக்குறேன். ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உருவாகுது, எவ்வளோ சர்வீசஸ் நம்ம கொடுக்குறோம், இது எல்லாமே பணம் தான் முடிவு பண்ணுது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்கோட விலை வந்து 50 ரூபான்னு வச்சுக்கோங்க. இட் மீன்ஸ் த ப்ரைஸ் ஆஃப் த புக் இஸ் ஈக்குவல் டு 50 யூனிட்ஸ் ஆஃப் மணி. அப்போ நான் என்ன பண்ணணும், 50 யூனிட் ஆஃப் மணியை நான் கொடுத்து தான் அந்த புக்கை நான் வாங்கணும். மணி இஸ் யூஸ்டு டு மெஷர் and record the financial transactions in the country. Then store of value அப்படின்னா என்ன? Money is used as a store of purchasing power. It can be used to finance the future payment. So future payment கட்டுறதுக்காக நான் மேபி ஸ்டோர் பண்ணி கூட வச்சுருக்கலாம். மணியை பொறுத்து தான் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி, பர்ச்சேசிங் பவர் எல்லாமே இருக்குது. இப்போ பர்ச்சேசிங் பவர்னால் என்ன? இமேஜின் உங்ககிட்ட ஒரு 100 ரூபா தான் இருக்குன்னா 200 ரூபா விலை இருக்க ஒரு பொருளை நீ வாங்குவ முடியாது. ஏன்னா என்கிட்ட 100 ரூபா மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்போ என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொருள்களை நான் வாங்குவேன். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குன்னா அவங்க சூப்பரான ட்ரெஸ் வாங்குவாங்க, குவாலிட்டியான ட்ரெஸ் வாங்குவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு காசு இருக்குது. ஸோ பர்ச்சேசிங் பவர் வந்து காசு நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்து தான் முடிவாகும். என்கிட்ட 5000 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய் தான் இருக்குன்னா குவாலிட்டி கம்மியான ட்ரெஸ்ஸை தான் என்னால் வாங்க முடியும். ஏன்னா என்கிட்ட 1000 ரூபாய் தான் இருக்குது, 5000 ரூபாய் இல்லை. அப்போது என்னோட பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது வேறு, 5000 ரூபாய் இருக்க ஒரு மனுஷனோட பர்ச்சேசிங் பவர் அப்படிங்கிறது வேறு. இது யார் முடிவு பண்ணுறா? என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுதான் முடிவு பண்ணுது. உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுதான் முடிவு பண்ணுது. சரியா? இப்போ வா, கிரெடிட்னா என்ன? கடன். ஸோ இப்போது விவசாயம் பண்ணுற நிறைய பேர் விவசாயிகள் வந்து கடன் வாங்குவாங்க டியூரிங் மான்சூன் சீசன், மழை காலத்தில். சரியா? மழை காலத்தில் தான் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்கி அவங்க பயிர்கள் போடுவாங்க. எதுக்காக? விதை வாங்குறதுக்காக இருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சரில் வந்து வேறு ஏதாவது உரம் வாங்குறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க கடன் வாங்குவாங்க. அவங்களுடைய செலவுகளை சரி பண்ணுறதுக்காக பேங்க்கில் வந்து கடன் வாங்கலாம், கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வந்து கடன் வாங்கலாம். ஓகேவா? ட்ரேடர்ஸ் அண்ட் ஸ்மால் ஆண்டர்ப்ரனர்ஸ் நீட் கிரெடிட் ஃபார் தியர் நீட்ஸ். இப்போ வணிகம் செய்கிறவங்க, இப்போ நிறைய பேர் கடை வச்சுருப்பாங்க, சில பொருள்களை விற்பாங்க, அவங்க தான் ட்ரேடர்ஸ். அவங்களுக்கும் சரி, ஸ்மால் ஆண்டர்ப்ரனர் சின்ன சின்ன பிஸ்னஸ் வச்சு நடத்துகிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கும் கடன்கிறது தேவைப்படும். இப்போ உங்ககிட்ட பிஸ்னஸோட ஐடியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்ககிட்ட காசு இல்லை. அப்போ நீ என்ன பண்ணலாம், அந்த பிஸ்னஸ் ஐடியாவை ஒரு பேங்க்கில் சொல்லி, என்னோடய பிஸ்னஸ் நான் இதை பண்ணலான் இருக்கேன், கொஞ்சம் கடன் கொடுங்க அப்படின்னு நீ கேட்கலாம், ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அதுதான் சொல்கிறாங்க. ஈவன் லார்ஜ் இண்டஸ்ட்ரீஸ் ரிசீவ் கிரெடிட் டு டேக் அப் தியர் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஸோ என்ன சொல்ல வராங்க, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் வந்து புது புது ப்ராஜெக்ட்ஸ்னு வரும்போது பண தேவை இருக்கலாம். அப்போ அவங்க என்ன பண்ணலாம், கடன் வந்து வாங்கலாம். ஸோ கிரெடிட் இஸ் அவைலபிள் ஃப்ரம் யாரெல்லாம் கடன் கொடுப்பாங்க? ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுக்கலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரைவேட் பேங்க்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்க்கோ கொடுக்கலாம். கோஆப்ரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு வங்கின்னு சொல்லுவாங்க, அவங்க கொடுக்கலாம். நம்மளோட ரேஷன் கடையிலலாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இருக்கும். ஸோ அவங்க வந்து கடன் கொடுப்பாங்க. இன்ஃபார்மல் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இப்போ வந்து இன்ஃபார்மல் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு கீழே வரமாட்டாங்க, ப்ரைவேட் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முத்தூட் ஃபினான்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா? இப்போ இவங்க வந்து பேங்க்குன்னு சொல்ல முடியாது, பட் இவங்க வேறு இல்லையா அவங்க. தென் மைக்ரோ கிரெடிட் இஸ் ரிசீவ்டு த்ரூ செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். இதை என்ன சொல்லுவாங்க, சுயநில குழுவா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, குழு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இது மூலயமாவும் வந்து அவங்க எடுத்துக்கலாம், இந்த கடன் வந்து எடுத்துக்கலாம். As far as nationalized banks and cooperative banks are concerned, the interest to credit is comparatively lesser. இப்போ நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் பேங்க்குக்கு போகிறீங்க இல்லை கோஆப்ரேட்டிவ் கூட்டுறவு வங்கி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் வந்து வாங்கும்போது வட்டி கம்மியாக தான் இருக்கும். நீ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் கடன் வாங்குற அப்படின்னா மேபி ஒரு 5000 ரூபாய் தான் மொத்த வட்டியாகவே இருக்கும்.
ஆனால் இதே 1,00,000 ரூபாயை நீ போய் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் வாங்குறேன்னா உன்னுடைய வட்டியே 20,000 30,000 இருக்கலாம். ஸோ நீ 20,000 30,000 எக்ஸ்ட்ராவாக பே பண்ணும். நீ வாங்கினது என்னமோ 1,00,000 தான். 1,00,000க்கு மேலே நீ 30,000 போட்டு கொடுக்கணும். 1,30,000 நீ வந்து கட்டியிருப்ப இன்ட்ரெஸ்ட்டாக. சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கவர்மெண்ட் பேங்க்லேயும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லேயும் கம்மி, ப்ரைவேட் பேங்க்கில் அதிகம். சரியா? there is a guarantee for pledged goods. ஸோ இப்போ கவர்மெண்ட் பேங்க்கு இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் போயிட்டுன்னா உன்னோட பணத்துக்குன்னு ஒரு கேரண்டி இருக்குது. பட் இதுவே ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் அப்படி இருக்காது. Informal financial institutions are easily approachable to the customers with flexible procedures, but there are issues like safety of the items pledged, high rates of interest and modes of recovery. Imagine ஒரு அடகு கடைக்கு போகிறீங்க, உங்ககிட்ட ஒரு நகை இருக்குது இல்லை கோல்டு காயின் இருக்குது, அதை வச்சு அதோட மதிப்புக்கு ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இப்படி தான் இந்த முத்தூட் ஃபினான்ஸு, இந்த மாதிரி சில ஃபினான்சிங் குரூப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட ரூல்ஸுமே வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ நார்மல் பேங்க் போனீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு ரூல்ஸும் இங்கே இருக்காது. பட் பிரச்சனை எங்கே வருதுன்னா, அவங்கள நம்ப முடியுமா? நம்ம வைக்கிற கோல்டோ இல்லை ஏதோ ஒன்று நான் ரெக்கவர் பண்ண முடியுமா, திரும்ப மீட்க முடியுமா, இதெல்லாத்தையும் தான் பிரச்சனை வரும். சரியா? People who live in a particular place or those who involved in certain work join together as a group and start saving. இப்போது நிறைய வீட்டில் உங்கள் அம்மாவே கேட்டு பாருங்களேன். மேபி நிறைய பேரோட வீட்டில் குழுலலாம் காசு போட்டு வச்சுருக்கேன், சீட்டு போட்டு வச்சுருக்கேன்லாம் சொல்லுவாங்க. அதுதான் இது. ஒரே பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க காசு சேமிக்க ஆரம்பிப்பாங்க. தீஸ் ஆர் கால்ட் as self-help groups. So the nationalized bank provides help to these groups through micro credit. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு எந்த பேங்க்குக்கு போனாலும் இவங்களுக்குன்னு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் வந்து காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரூலாகவே இருக்குது இந்தியாவில். அப்போ எல்லா பேங்க்குமே இவங்களுக்கும் வந்து கடன் கொடுப்பாங்க. credit given through self-help groups for street vendors. ஸோ நம்ம வந்து ஒரு தெருவில் கடை வச்சுருக்கோம், தள்ளுவண்டி கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து கடன் உண்டு. ஃபிஷர்மேன், மீனவர்களுக்கும் கடன் உண்டு. எஸ்பெஷலி விமன் அண்ட் த புவர் ரியலி மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் தேர் லைஃப். இப்போ ஒரு வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் கடன்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதனால் அவங்க என்ன பண்ணலாம், அவங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அவங்களே பார்த்துக்கலாம். ஸோ இன் தமிழ்நாடு all the banks have 10,612 branches across the state. They carry on a total transaction of around 15 lakhs crore rupees during the financial year 2017 to 18. ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு எல்லா பேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000 பிரான்ச் வந்து இருக்குது. ஓகே. ஸோ இந்த பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த டிரான்சாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா பணப்புழக்கம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 lakh crore rupees வந்து பணப்புழக்கம் இருக்குது. அதுவும் 2017 2018 அந்த இயர் ஃபினான்ஷியல் இயரில். சரியா? அவ்வளோதான்டா, இந்த லெசன் முடிஞ்சது. எனி டவுட்ஸ் இன் திஸ் லெசன்? இப்போ புக் பேக் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour ஆகிருக்கு இந்த லெசனை ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு. ஜஸ்ட் இன்னொரு ½ an hour புக் பேக்கை டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஹோல் கான்செப்ட் என்னன்னு தெரிஞ்சாச்சு. இதிலேருந்து தான் சின்ன சின்ன ஆன்சரை எடுத்து நம்ம கொஷனுக்கு கொடுக்க போகிறோம் இல்லையா? ஸோ நம்ம புக் பேக் கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாமா? ரெடியா? You're teaching us well. Thank you. Thank you Tushar. Just a minute. நான் உங்களுக்கு brightness adjust பண்ணிக்கிறேன். பிரைட்னஸ் ஓகேவா? ஸ்லைடு தெரியுதா? எஸ், நார்மல் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஸோ புக் பேக்கில் ஃபர்ஸ்ட் கொஷின், சூஸ் த கரெக்ட் ஆன்சரா? ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்த்துடலாம்.
certain metals like dash were used as a medium of exchange in the ancient times. பழங்காலத்தில் ancient அப்படின்னா பழங்காலத்தில் என்ன மெட்டல்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக நம்ம பண்ணோம் அதுதான் கேட்குறாங்க. ஸோ கோல்டு காயின்ஸ் யூஸ் பண்ணோமா இல்லை அயன் காயின்ஸ் யூஸ் பண்ணோமா அப்படின்னு. ஸோ த ஆன்சர் இஸ் கோல்டு. அயன் கிடையாது. கோல்டு, சில்வர், காப்பர் இதெல்லாம் வச்சு தான் பண்ணோம். ஸோ இதோட ஆன்சர் கோல்டு தான். நெக்ஸ்ட், the headquarters of RBI is at சென்னையா மும்பையா? இப்போ தான் நம்ம படித்தோம். இட் இஸ் மும்பை. the answer is மும்பை. அடுத்து, international trade is carried out in the terms of, நம்ம ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் நடுவில் ஏதாவது பொருள்களை விற்கிறோம் வாங்குறோம்னா எந்த காசு கொடுத்து வாங்குறோம் விற்கிறோம்? இட் இஸ் US டாலர்ஸ். இட் இஸ் நாட் பவுண்ட்ஸ். சரியா? US டாலர்ஸ். இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து, the currency of Japan is என்ன யுவானா? யுவான் அப்படின்றது சைனாவோட கரன்சி. அப்போது the right answer is என். என். அடுத்து போகலாமா? fill in the blanks பார்க்கலாமா? எஸ். அவ்வளோதான்டா. இப்போ வந்து டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு என்ன கான்செப்ட்டுங்கிறது இல்லையா? தட்ஸ் இட். ஸோ இப்போது fill in the blanks பார்க்கலாம். டேஷ் சிஸ்டம் கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட். ஃபஸ்ட்டு ஒரு பொருளை விற்கணும் வாங்கணும் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா என்ன சிஸ்டம் ஃபாலோ பண்ணோம்? காசு கிடையாது, காயின் கிடையாது, பிரிண்டட் மெட்டீரியல் கிடையாது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பார்ட்டர் சிஸ்டம் இருந்தது. பார்ட்டர் சிஸ்டம். சரியா? அடுத்து, மணி சப்ளை இஸ் டிவைடட் இன்டு. மணி சப்ளையை எப்படியெல்லாம் நம்ம டிவைட் பண்ணலாம்? 4 டைப்ஸாக டிவைட் பண்ணலாம். தென் the first printing press of RBI was started at. இதெல்லாம் சின்ன சின்ன பாக்ஸில் இருந்திருக்கும். டூ யூ நோ பாக்ஸில் நம்ம பெருசாக படிக்கலை. அது படிச்சிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மகாராஷ்டிராவில் நாசிக் அப்படின்ற இடத்துல தான் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இந்த காசு நோட்டெல்லாம் இருக்குல்ல, கரன்சி நோட், அதை பிரிண்ட் பண்ணுற இடம் வந்து நாசிக் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் ஆச்சு. டேஷ் ஆக்ட் ஆஸ் அ ரெகுலேட்டர் ஆஃப் சர்க்குலேஷன் ஆஃப் மணி. யார் பணப்புழக்கத்தை டிசைட் பண்ண போகிறாங்க? த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI இல்லையா? த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிராக்கெட்டில் RBI. அடுத்து, the thesis about money by B.R. Ambedkar is. B.R. அம்பேத்கர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து காசை பற்றி ஒரு புக்கு மாதிரி எழுதுறாரு. அந்த புக்குக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து சின்ன சின்ன பாக்ஸில் இருந்திருக்கும், நம்ம படிக்கலை. பட் உன்னோட புக்கில் இருக்க விஷயம்தான். சரியா? ஸோ அந்த புக்குக்கு பேர் என்னன்னா த ப்ராப்ளம் ஆஃப் த ருப்பி. The problem of the rupee. சரியா? match the following பார்க்கலாமா? பசங்களா யாரெல்லாம் இன்னும் நம்மளோட லைவ் செஷனுக்கு லைக் பண்ணாமல் இருக்கீங்களோ எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க பார்க்கலாம். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு மேம், பரவாயில்ல மேம், படிக்கலாம் மேம். ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது, இது உனக்கு போர்ஷனாக இருக்கும். வந்து இந்த வீடியோவை பார்க்க மாட்டியா? ஒரு 1.5 மணி நேரத்தில் உனக்கு புக் பேக்கும் டீச் பண்ணியாச்சு, லைன் பை லைன் புக்கு ஃபுல்லாகவும் இந்த சாப்டர் எடுத்தாச்சு. வந்து பார்க்க மாட்டியா? கண்டிப்பாக பார்ப்பேன்ல. ஸோ US dollars, currency in circulation, ATM, salt, real. இந்த சைடு automated teller machine, substitute of money, universally accepted currency, Saudi Arabia 85%. பார்க்கலாமா? இப்போ US டாலர் தான் யூனிவர்சலி அக்செப்டட் கரன்சி. கரெக்டாக? இங்கே நம்பர் 1 போட்டுக்கலாம். இப்போது கரன்சி இன் சர்க்குலேஷன் எவ்வளோ? RBI பிரிண்ட் பண்ணுற மணியில் இல்லை தயாரிக்கிற மணியில் 85% மட்டும்தான் வெளியே போகும். அப்போ இதுதான் நம்பர் 2. அடுத்து என்னது? ஏடிஎம்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். லாஸ்ட்டாக சால்ட்டுங்கிறது என்னது? சால்ட் ஒரு காலத்தில்
பணத்துக்கு பதிலாக நம்ம கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எப்படி நான் 5 ரூபா கொடுத்து பொருளை வாங்குறேனோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சால்ட்டை கொடுத்து நான் வந்து பொருளை வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் த சப்ஸ்டிடியூட் ஆஃப் மணி. பணத்துக்கு பதிலாக நான் இதை கொடுத்து பொருள்களை வாங்கி கொண்டு இருந்தேன். சரியா? கிளியரா? அடுத்து போகலாமா? ரியல் அப்படின்றது என்னது? சவுதி அரேபியாவுடைய காசு, அந்த நாட்டுடைய கரன்சி. ஷார்ட் ஆன்சர்ஸ் போகலாமா? எஸ். டே எனர்ஜி பத்தலை, எனர்ஜெட்டிக்காக இருக்கியா? சால்ட் கொடுத்து சால்ட் வாங்கலாமா? என்ன கேள்விடா இது? நீ 5 ரூபா கொடுத்து திரும்ப இன்னொருத்தர்கிட்ட 5 ரூபா வாங்குவியா? எதுக்காக அதை பண்ணுறேன்? சால்ட் கொடுத்து உனக்கு வேறு ஏதாவது பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அதை வாங்கிக்கலாம். கோதுமை வேணும், அரிசி வேணும், பருப்பு வேணும் அப்படின்னா அதை வாங்கிக்கலாம். இப்போது நீ காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறல்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் சால்ட் கொடுத்து ஒரு பொருளை வாங்கியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது why was money invented? எதுக்காக காசுங்கிறது உருவாக்க ஆரம்பித்தோம் இல்லை கண்டுபிடிக்கப்பட்டது பார்க்கலாமா? இந்த சிவிலைசேஷன்ஸ், இப்போது நாகரிகமான மக்கள் வளர ஆரம்பிக்கும் போது, ஒரு கூட்டமாக இருக்கும்போது அதுதான் சிவிலைசேஷன்னு சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்ட மக்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு தனி கல்ச்சரை உருவாக்கி அப்படியே லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி வந்தது தான் ஹராப்பா மொஹஞ்சதாரோ சிவிலைசேஷன், மெசபடோமியன் சிவிலைசேஷன், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இதெல்லாம் வந்துச்சு. ஓகேவா? இப்போது ஆக்சுவலி இந்த சிவிலைசேஷன் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா, யூஸ்வலி ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர், நதிக்கரை ஓரம் தான் இந்த சிவிலைசேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். அதனால தான் இண்டஸ் ரிவர் அப்படின்னா இந்த இண்டஸ் ரிவருக்கு பக்கத்தில் வந்தது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு மாறிச்சு. சரியா? இந்த civilization barter system, the exchange of the goods for one another was practiced. என்ன பண்ணாங்க? ஒரு பொருளை இன்னொரு பொருளுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. In due of time, measuring the quantity and value of goods exchanged were found difficult. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டாங்க? போக போக மனுஷனுக்கு அறிவு வளர ஆரம்பிக்கும் இல்லையா? இப்போ அறிவு வளரும் போது, நான் என்ன உனக்கு வந்து 10 கிலோ கோதுமை தரேன், நீ எனக்கு ஜஸ்ட் 2 கிலோ உப்பு தான் தரேன். அப்போ குவான்டிட்டி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த குவான்டிட்டி அண்ட் நான் கொடுக்குற ஒரு பொருளோட வேல்யூ, அவன் கொடுக்குற ஒரு பொருளோட வேல்யூ மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் காசுங்கிறது ஒன்று இன்வென்ட் பண்ண ஆரம்பித்தோம். இனிஷியலி, அதாவது ஸ்டார்டிங்கில் மெட்டல்ஸ் வர் யூஸ்ட் அஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மணி. ஃபஸ்ட்டு நம்ம மெட்டல்ஸை தான் காசாக பயன்படுத்திகிட்டு இருந்தோம். கோல்டு, சில்வர், காப்பர், இதுக்குன்னு ஒவ்வொரு விலை இருக்குது, வேல்யூ இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்த பொருள்களை வாங்கலாம் அப்படின்னு தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருந்தோம். லேட்டராக அந்த மெட்டல்ஸுமே வந்து எனக்கு நிறையாலாம் அவைலபிள் கிடையாது, கொஞ்சம் தான் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா we went for the paper currency. பிரிண்ட் பண்ணி கரன்சி நோட்டாக அடிக்க ஆரம்பித்தோம். புரிஞ்சதா? ஸோ ஃபர்ஸ்ட் சிவிலைசேஷனில் பார்ட்டர் சிஸ்டம், அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும் போது ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம், நான் உனக்கு அதிகமாக கொடுக்குறேன், நீ எனக்கு கம்மியாக கொடுக்குற அப்படின்னு அந்த குவான்டிட்டியில் டிஃப்ரென்ஸ் இருந்தது தெரிஞ்சது. குவான்டிட்டினா அளவு, நான் இவ்வளோ கொடுக்குறேன், நீ இவ்வளோ கொடுக்குற அப்படின்ற அளவு. மதிப்பு, வேல்யூனா மதிப்பு. நான் கொடுக்குற பொருளோட மதிப்பு வேறு, நீ கொடுக்குற பொருளோட மதிப்பு வேறு. எப்படி நம்ம இதை வந்து சரிக்கு சமமாக பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் காசு வந்துச்சு. பட் ஸ்டார்டிங்கில் மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணோம். பட் அதுவுமே வந்து அவ்வளவா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா we went for பேப்பர் கரன்சி. பிரிண்ட் போட்டு பேப்பர் கரன்சியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். சரியா? இப்போ வாட் இஸ் ஏன்ஷியன்ட் மணி பார்க்கலாமா? ஏன்ஷியன்ட் அப்படின்னா பழைய, பழங்கால அப்படின்னு அர்த்தம். ஸோ பழங்கால காசு என்னவா இருந்தது? இந்த ஏன்ஷியன்ட் பீரியட், பழங்காலத்தில் the rulers fixed a common item with a standard value for the effective exchange of the goods. ஸோ அந்த காலத்தில் ராஜாக்கள் இருந்திருப்பாங்க, யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூவை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பொருளாக இதுக்கு இவ்வளோ தான் மதிப்பு, இந்த பெண்ணா இதுக்கு 10 ரூபா தான் மதிப்பு, இந்த ரிமோட்டா இதுக்கு 50 ரூபா தான் மதிப்புன்னு ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு விலையை ஃபிக்ஸ் பண்ணாங்க.
It was usually in the form of some metals. அப்போ 5 ரூபாயா இந்த பெண்ணு, அப்போ வா ஒரு காப்பர் காயினை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போ. இது 50 ரூபாய், இதை விட இது அதிகம். அப்போ சில்வர் காயினை கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு போ. காப்பரை விட சில்வர் வந்து விலை அதிகம் இல்லையா, இப்போ சில்வர் காயின் கொடுத்து வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி மெட்டல்ஸை யூஸ் பண்ணி இந்த வணிகம் நடந்துட்டு இருந்தது. கோல்டு, சில்வர், காப்பர் were the metals first used. These metal coins were called as the ancient currency. பழங்கால கரன்சி அப்படின்னு சொன்னால் இந்த மூணும் தான், கோல்டு, சில்வர், காப்பர் தான். அடுத்து போகலாமா? வாட் வேர் த ஐட்டம்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ barter during olden days? Shall we? இப்போது பொருள்களை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம்ல, அப்போது என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோன்னு கேட்குறாங்க. ஸோ பார்ட்டர் சிஸ்டம் வந்து பழங்கால மக்கள் யூஸ் பண்ணாங்க. எதுக்காக? நான் என்கிட்ட அதிகமாக இருக்க பொருளை உனக்கு கொடுப்பேன், நீ உன்கிட்ட அதிகமாக இருக்க பொருளை எனக்கு கொடு அப்படின்ற ஒரு ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் தான் இது. The articles which were exchanged through barter system can be termed as the first form of trade. இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணப்பட்ட சில பொருள்களை தான் முதல் வணிகம் செஞ்சது அப்படின்னு நம்ம முதல்ல நான் ஒரு மார்க்கெட்டுக்கு போய் விற்கலை, இப்படி தான் நான் வந்து வணிகம் செய்ய ஆரம்பித்தேன். லெதர், பீட்ஸ், ஷெல்ஸ், டொபாக்கோ, சால்ட், கார்ன், ஈவன் ஸ்லேவ்ஸ், அடிமைகளை கூட இந்த மாதிரி நம்ம பண்ண ஆரம்பித்தோம். லெதர்னால் வந்து இந்த பெல்ட்டு, ஷூ எல்லாம் பண்ணுறதுக்கு அனிமல்ஸோட தோலை எடுப்போம் இல்லையா, அதுதான் லெதர். பீட்ஸ்னால் வந்து இந்த பாசி, ஓகே, செயின்லாம் போடுறோம்னா அந்த பாசி இருக்கும்ல அது. ஷெல்ஸ்னால் சிற்பி, டொபாக்கோனா புகையில, சால்ட் உனக்கே தெரியும் உப்பு, கார்ன்னா மக்காணி, ஸ்லேவ்ஸ் அப்படின்னா அடிமைகள். ஸோ என்கிட்ட ஒரு 10 அடிமைகள் இருக்காங்க, உன்கிட்ட அடிமைகளே இல்லை. அப்போ நீ வந்து என்கிட்ட கேட்குற, நீ ஏதோ ஒரு பொருள் கொடுத்துட்ற எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி தேவை, பருப்பு தேவைன்னு வச்சுக்கோங்க. நீ என்கிட்ட பருப்பு கொடுத்துட்டு உன்கிட்ட இருக்க அடிமைகளில் ஒரு 2 அடிமையை அனுப்பிச்சி வைக்கிறியா அப்படின்னு நான் கேட்டு நானும் கொடுத்துருவேன். ஸோ இப்படி தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம். சரியா? இன் மை கைட் 3rd point only கொடுத்துருக்காங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட கைடில் என்ன இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. கான்செப்ட் ஒன்று தான், கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துட்றேன். 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ இட் இஸ் அப் டு யூ. இப்போ வரைக்கும் நீ என்ன படிச்சியோ அதுவே ஃபாலோ பண்ணிக்கோ, பட் மனப்பாடம் பண்ணி படிக்காத, அவ்வளோதான். சரியா? வாட் இஸ் ஸ்பைஸ் ரூட்? வை வாஸ் இட் கால்டு ஸோ? ஸோ ஸ்பைஸ் ரூட்னா என்ன பார்க்கலாமா? பெப்பர், ஸ்பைசஸ், pearls, gems, rubies and muslin cloths were exported from eastern sea of Tamil Nadu. பெப்பர்னா மிளகு, ஸ்பைசஸ் அப்படின்னா மற்ற இந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அது. தென் pearlsனா முத்து. ஜெம்ஸ் அப்படின்னா இந்த நவரத்தின கல்லுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா, கலர் கலராக மோதிரம்லாம் போட்டிருப்பாங்களே, அதுதான் ஜெம்ஸ். சரியா? ரத்தின கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ரூபீஸ்னால் அந்த ரூபீஸோட தமிழில் என்னடா, மரகதமா? மாணிக்கம், சாரி, மாணிக்கம். ஸோ ரூபீஸ் அப்படின்னா மாணிக்கம், இதுவும் ஒரு கல்லு தான். சிலப்பதிகாரம் உங்களுக்கு இருக்கா? சிலப்பதிகாரம் இருக்கா? பேர்ல்ஸ்னா முத்து, ஒயிட் கலரில் இருக்கும்ல, கடல்லெல்லாம் முங்கியெல்லாம் போய் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, அதுதான் முத்து, பேர்ல்ஸ். சிலப்பதிகாரம் இருக்காடா தமிழில்? 10th இருந்துச்சு, நான் படிக்கும் போது இருந்துச்சு, இப்போ இருக்கா இல்லையான்னு தெரில. பட் டூ யூ ஹாவ் சிலப்பதிகாரம்? நோவா? 8th படித்தது இல்லையா? ஓகே. சிலப்பதிகாரத்தில் மாணிக்கம் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். கண்ணகியோட கார் சிலம்பு வந்து மாணிக்க கற்களுடையது, முத்துடையது அப்படின்லாம் வரும். ஸோ அதுக்காக தான் கேட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஸோ பெப்பர், ஸ்பைசஸ், பேர்ல்ஸ், ஜெம்ஸ், ரூபீஸ், மஸ்லின் கிளாத்ஸ் இது எல்லாமே தமிழ்நாட்டோட ஈஸ்டர்ன் சைடு. ஈஸ்டர்ன் சைடுனா என்னது? இந்த பாண்டிச்சேரி, சென்னை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், வேறு என்னெல்லாம் வரும், இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களும். சரியா? அந்த கடலோர மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, கடலூர்,
விழுப்புரம், இந்த ஈஸ்டர்ன் சைட் ஆஃப் தமிழ்நாடுலேருந்து நிறையா பொருள்கள் மற்ற கண்ட்ரீஸ்க்கு கொண்டு போக ஆரம்பித்தாங்க. அதுதான் இந்த பொருள்கள் எல்லாம். இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து வேறு எங்கேயோ வந்து கடத்த ஆரம்பித்தாங்க. சரியா? ஸோ பெப்பர் ஸ்பைசஸ் டுக் அ மேஜர் ஷேர் ஆஃப் த எக்ஸ்போர்ட்ஸ். இப்படி கொண்டு போகிற நிறைய பொருள்களில் இந்த மிளகு அண்ட் மற்ற பொருள்கள் வந்து ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சரியா? தென் திஸ் ரூட் வாஸ் கால்ட் ஆஸ் த ஸ்பைஸ் ரூட். இப்போது இந்த வழியாக தான் நிறைய இடங்களுக்கு வணிகம் செய்யப்பட்டது, அதனால இதுக்கு பேர் ஸ்பைஸ் ரூட். சரியா? ஆமாம், சீ கோஸ்ட் ஏரியா, கடலோர மாவட்டங்கள்னு சொல்லுவோம்ல. பட் அதுவே வந்து நம்ம ஈஸ்டர்ன் சைடில் பார்க்குறோம். பாண்டிச்சேரி, சென்னை, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, ஓகே, இந்த சைடெல்லாம். வாட் இஸ் நேச்சுரல் மணி பார்க்கலாமா? ஸோ நேச்சுரல் மணி அப்படின்னா என்ன? The metals such as silver, gold gained importance gradually all over the world. ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தோம்? சில்வர் காயின், கோல்டு காயின் இதெல்லாம் தான் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். போக 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 அதுக்குன்னு ஒரு மதிப்பு வர ஆரம்பிச்சது. These metals were used as a standard value in exchange of goods. ஸோ இதுக்குன்னு ஒரு மதிப்பு இருந்தது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்து பொருள்களை வாங்கிக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, இது வந்து 5 ரூபா அப்படின்னா அப்போ இதுக்கு காப்பர் காயின் வேணால் செட் ஆகும். கோல்டு கொண்டு வந்து இதை வாங்க முடியுமா? ஏன்னா கோல்டோட மதிப்பு ரொம்ப அதிகம், இதோட மதிப்பு ரொம்ப கம்மி. ஸோ மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பொருள்களை வாங்க ஆரம்பித்தோம். சரியா? திஸ் வாஸ் கால்ட் ஆஸ் நேச்சுரல் மணி. அப்போ இந்த கோல்டு, சில்வர் இதெல்லாம் தான் நேச்சுரல் மணி அப்படின்னு சொல்லப்பட்டது. சரியா? அடுத்து போகலாமா? கண்ணகி காலில் உள்ள சிலம்பின் மாணிக்கம் தான் ராணி உடையது என்று கோவலன் கொல்லப்படுவான். ஆமாம், பட் ராணியுடைய காலில் வேற ஒரு விஷயம் இருக்கும், அது வந்து மாணிக்கம் கிடையாதுன்னு நினைக்கிறேன், இல்லையா? இவங்க கால் சிலம்பு வேற முத்து, அவங்க கால் சிலம்பு மாணிக்கம். ஸோ இது டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, there is no one shall we continue tomorrow. டே அவ்வளோதான்டா, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சுடா, ஜஸ்ட் நான் உனக்கு ரீட் அவுட் பண்ணி காட்டிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஈவன் இஃப் தெர் இஸ் நோ ஒன் ஐ வில் டேக் கிளாஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னொரு 10 நிமிஷம் தான். ஓகே, ஸோ வை வேர் த காயின்ஸ் ஆஃப் லோ வேல்யூ பிரிண்டட் இன் லார்ஜ் குவான்டிட்டிஸ்? எதுக்காக சீப்பான ஒரு பிரிண்டட் கரன்சிக்கு நம்ம மாற ஆரம்பித்தோம்? வை? வாட் இஸ் த ரீசன்? தேர் were insufficient reserves of gold and silver. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த கோல்டு காயின், சில்வர் காயின் தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணோம். பட் போக போக என்ன ஆயிடுச்சு, கோல்டு சுரங்கம், தங்க சுரங்கம், வெள்ளி சுரங்கம் எல்லாம் கொஞ்சம் லிமிட் ஆக ஆரம்பிச்சது. நான் இப்படியே இருந்தால் இந்த ரிமோட்டை உடச்சிருவேன்னு நினைக்கிறேன். சரி, அது வந்து லிமிட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ரொம்ப நாளைக்கு அதை நம்பி இருக்க முடியாதுங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. ஸோ த மைன்ஸ் ஹேட் ஆல்சோ லிமிட்டட் ரிசர்வ் ஆஃப் தீஸ் மெட்டல்ஸ். அதனால ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ்க்காக போகணும். அந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் கொஞ்சம் சீப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த பிரிண்டட் காயின்ஸ்க்கு போக ஆரம்பித்தோம். அவ்வளோதான். வாட் இஸ் மீன் பை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பார்க்கலாமா? ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? கரன்சி அப்படின்னாலே அதுதான் ஒரு கண்ட்ரிக்குள்ளே நம்ம கொடுத்து பொருள்களை வாங்கக்கூடிய ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. இந்தியன் கரன்சியை இந்தியன் ருப்பி, INRன்னு சொல்லுவாங்க. இன் அ கண்ட்ரி த ஃபாரின் கரன்சி இஸ் கால்ட் ஆஸ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். ஒரு நாட்டில் நான் இப்போ இந்தியாவுக்குள்ளே இந்தியன் கரன்சி யூஸ் பண்ணாமல் வேறு நாட்டோட கரன்சியை நான் யூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். யூஎஸில் இருக்க டாலர்ஸு, இல்லை நான் இங்கிலாண்டில் இருக்க பவுண்டு யூஸ் பண்ணுறேன், ஓகே, சவுதி அரேபியாவில் இருக்க ரியால் யூஸ் பண்ணுறேன், இப்படியெல்லாம் பண்ணேன்னா அதுதான் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். சரியா? எக்ஸ்பிளைன் ஹவு மணி இஸ் டிரான்சாக்டட் இன் த டிஜிட்டல் வேர்ல்ட் பார்க்கலாமா? இப்போது நம்ம நிறையா விஷயங்கள் டிஜிட்டலாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு எப்படி காசு வந்து பரிமாறப்படுது, ஓகே பார்க்கலாமா? ஒன் ஹேஸ் டு விசிட் த பேங்க், பேங்க்குக்கு போகணும், சலான் ஃபில் பண்ணணும், ஆர் செக் வந்து ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறமா காசை நம்ம வித்ட்ரா பண்ணணும். இப்படி தான் இருந்தது. பட் போக போக இந்த மெத்தட் வந்து டிஸப்பியர் ஆக ஆரம்பிச்சது, காணாமல் போக ஆரம்பிச்சது. சரியா? இன்ஸ்டெட் ஒன் கேன் ஈஸிலி வித்ட்ரா த நெசசரி அமௌண்ட் ஃப்ரம் அன் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஏடிஎம் வழியாக நம்ம காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா பேங்க்குக்கு போகிற அந்த மெத்தட் வந்து குறைய ஆரம்பிச்சது. ஸோ எஸ், டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஏடிஎம்லேருந்து காசு எடுக்க ஆரம்பித்தோம்.
அதே மாதிரி ஒரு காசை நான் பேங்க் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுறதுக்கும் நான் வந்து பேங்க்குக்கெல்லாம் போக வேண்டாம், அதுக்கு பதிலாக என்னாச்சு நான் வந்து ஜஸ்ட் இந்த ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதும் தெரிய வந்தது. சிமிலர்லி கிரெடிட் கார்ட்ஸும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. ஸோ கிரெடிட் கார்ட்ஸ்னால் என்ன, இப்போ என்கிட்ட காசு இல்லை ஆனால் ஒரு பொருளை வாங்கணும், கிரெடிட் கார்டை வச்சு வாங்கிட்டு எப்போ எனக்கு காசு கைக்கு கிடைக்குதோ அதை வச்சு நான் பே பண்ணிக்கலாம், அதுதான் கிரெடிட் கார்டு. அண்ட் செக் யூஸ் பண்ணுறதோ இல்லை டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுக்கிறதோ இப்போ வந்து அவ்வளோவா தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். Through this, money is transacted to anyone who lives anywhere across the globe. ஸோ இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் டூல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு நாட்டில் இருந்து ஒரு மூலையில் இருக்கக்கூடிய எந்த நாட்டில் யார் இருந்தாலும் எல்லாருக்குமே நம்ம மணியை அனுப்பலாம். சரியா? Technology has advanced so much that even mobile banking is widely used nowadays. ஸோ மொபைல் பேங்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து போகலாமா? Explain in detail about the role of RBI in the country. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, மணியை சப்ளை பண்ணுறது RBI தான். மணியை சப்ளை பண்ணுறது RBI தான். அதே மாதிரி மானிட்டரி பாலிசிஸை சேஞ்ச் பண்ணணுமா இல்லை இருக்க பாலிசிஸை அப்படியே வச்சுக்கலாமா, இதுவும் RBI தான் முடிவு பண்ணுது. சரியா? 9th மேக்ஸ் தமிழ் மீடியம் 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ போடுங்க மேம், செகண்ட் மிட் டேர்ம். கண்டிப்பாக நான் 𝑗𝒙𝒑 மேம் கிட்ட சொல்கிறேன்டா. ஹோர்டிங் ஆஃப் மணி மஸ்ட் பி அவாய்டட். அதாவது ஒருத்தர்கிட்டயே பணம் கலெக்ட் ஆகி நிற்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ தட் நம்ம நிறைய பேர் வந்து பேங்க்கில் அங்கே சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் மேஜர் போர்ஷன் ஆஃப் த சேவிங்ஸ் வந்து ரொட்டேஷனில் போகுது. நம்ம கவர்மெண்ட் அதை எடுத்து இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறதுக்காக அண்ட் ஏழை எளிய மக்களை இன்னும் கொஞ்சம் நிறையா வசதியாக வாழ வைக்கணுங்கிறதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. 1969 RBIயை நேஷ்னலைஸ் பண்ணாங்க. இந்த RBI தான் பிரிண்டட் மணியெல்லாம் அடித்து சர்க்குலேஷனில் விடுது. ஓகே, இந்த பிரிண்டட் கரன்சியில் 85% தான் வந்து சர்க்குலேஷன் ஆகுது. இப்போ 2018 ஆகஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 19 lakh crore வந்து சர்க்குலேஷனில் இருக்குது. பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க, சர்க்குலேஷனில் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு 9th கிளாஸ் வென் மேம், நெக்ஸ்ட்டு விச் லெசன்? நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து சோஷியல் எடுக்க வேணாம், இங்கிலீஷ் எடுக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சொல்கிறீங்க? ஏன்னா இங்கிலீஷ் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ ஹோப் இட் இஸ் ஆன் Thursday, ஃப்ரைடேன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடேவாக இருக்கலாம் இல்லை நாளைக்காக கூட இருக்கலாம், ஐ டோன்ட் ரிமெம்பர். எய்தர் நாளைக்கு இல்லை நாளைக்கு கிடையாதுடா, ஃப்ரைடே. ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ் இஸ் ஆன் ஃப்ரைடே அண்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இங்கிலீஷில் டென்சஸ் பார்க்கலாம். சரியா? ஓகே. ரைட் இன் டீட்டெயில் அபவுட் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி பார்க்கலாமா? ஸோ த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மணி வந்து என்னென்ன? ஃபஸ்ட்டு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது, யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டு, ஸ்டோர் ஆஃப் வேல்யூ. மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன? காசு கொடுத்து எனக்கு தேவையான பொருளை வாங்குகிறேன் இல்லை சர்வீசஸை நான் வாங்கிக்கிறேன், அதுதான் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறது. யூனிட் ஆஃப் அக்கௌண்ட்டுனா என்னது? மணியை வந்து நம்ம காமனாக அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல, 5 ரூபானா அதுக்குன்னு ஒரு வேல்யூ, 10 ரூபானா அதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ தெர் இஸ் அ ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் கால்குலேட்டிங் கண்ட்ரீஸ் டோட்டல் கன்சியூமர் கூட்ஸ், ப்ராடக்ட்ஸ், சர்வீசஸ் எக்ஸெட்ரா. இப்போ ஒரு நாட்டில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து வெளியே போயிருக்கு இந்த ஒரு வருஷத்தில், ஆர் கூட்ஸ் எவ்வளோ வெளியே போயிருக்கு, சர்வீசஸ் எவ்வளோ போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கணக்கு பண்ணுற ஒரு விஷயமாகவும் பணம் வந்து இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோடி மதிப்பிலான சரக்கு வந்து நான் மார்க்கெட்டில் விட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதோ இப்போ ரீசெண்டாக அந்த ORSL பிரச்சனை கூட வந்தது இல்லையா? ஸோ என்ன சொன்னாங்க கோர்ட்டில், 180 கோடி மதிப்பிலான சரக்குகள் வந்து இருக்குது எங்ககிட்ட, அதை மட்டும் நாங்கள் விற்றுக்குறோம், கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அப்போ அந்த 180 கோடி மதிப்பிலான சரக்குகள் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? காசு தானே. 180 கோடிங்கிறது என்ன? இட் இஸ் அ யூனிட் ஆஃப் மணி தானே, ரைட்? இதுக்கு இவ்வளோ மதிப்பு அப்படின்றத மணியை வச்சு தான் நம்ம டிசைடே பண்ணுறோம், கரெக்டாக? ஸோ மணி இஸ் யூஸ்டு டு மெஷர் அண்ட் ரெக்கார்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆஃப் அ கண்ட்ரி. இப்போ பணத்தை வச்சு தான் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிறோம். கன்சியூமர் அப்படின்னா நுகர்வோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தமிழில். நுகர்வோர். ஸோ பேசிக்கலி எனி பொருளை
யூஸ் பண்ணுறவங்க தான் கன்சியூமர். சரியா? இப்போது இந்த பேனாவை யாரோ உருவாக்கியிருப்பாங்க, ஆனால் இதை யார் யூஸ் பண்ணிகிட்ருக்கா? நான், யாழ் சார், ஸ்ராவணி மேம், இந்த மாதிரி நிறைய பேர் டீச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நாங்கள்லாம் தான் இந்த பெண்ணோட கன்சியூமர். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் கன்சியூமர் மாறும். இப்போ இந்த பெண்ணுக்கு டீச்சர்ஸ் மட்டும்தான் கன்சியூமராக இருக்க முடியும், ஏன்னா நாங்கள் தான் போர்டில் எழுதுகிறோம், யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த மவுஸு டீச்சர்ஸ் மட்டும்தான் கன்சியூமராக இருக்கணும்னு கிடையாது. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் மவுஸ் யூஸ் பண்ணுறாங்க, லேப்டாப் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை கீபோர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்போது இந்த மவுஸோட கன்சியூமர் வந்து ரொம்ப பெருசு. ஐடி கம்பெனிஸாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம், இல்லை கிளர்க்காக இருக்கலாம், நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் டீச்சர்ஸ் கூட இப்போ ஆன்லைன் எஜுகேஷன் வரும்போது யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ கன்சியூமர்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை பயன்படுத்தக்கூடியவங்க. சரியா? இங்கிலீஷ் செகண்ட் மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் டீட்டெயில். ஏற்கனவே நான் வந்து போட்டாச்சு வீடியோ, அது நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அருள் பிரகாஷ் நம்ம சேனலில் போய் வீடியோ செக்ஷனுக்கு கீழே பாருங்கள், இல்லை சர்ச் பண்ணும்போதே நீங்கள் 9th இங்கிலீஷ் செகண்ட் மிட் டர்ம் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு போடுங்க, ஆஷா மேம்னு போடுங்க, உனக்கு வரும். நான் போட்டாச்சு, போட்ட 2 வாரமாச்சு அந்த வீடியோ போட்டு. சரியா? ஓகே. ஸோ அ ஸ்டோர் வேல்யூ ஆஃப் மணின்னு பார்க்கும்போது மணி இஸ் யூஸ்ட் அஸ் அ ஸ்டோர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். இப்போ என்கிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் ஒரு பொருளை வாங்கலாமா வேணாமாங்கிறது டிசைட் ஆக போகுது. என்னோடய பட்ஜெட் என்னங்கிறத பொறுத்து தான் நான் வாங்கக்கூடிய பொருள் வந்து முடிவாக போகுது. அப்போ அதுதான் பர்ச்சேசிங் பவர். சரியா? அவ்வளோதான், முடிந்தது. எனி டவுட்ஸ்? ஸோ ஜஸ்ட் ஒரு 1 hour 30 minutes, 1.5 மணி நேரத்தில் புக் லைன் பை லைன் ஹோல் லெசன் முடிச்சாச்சு. புக் பேக் கொஷின்ஸும் பார்த்தாச்சு. ஸோ இதே மாதிரி லைவ் செஷன்ஸ் இன்னும் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேம் பேட்டர்னில் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த லைவ் முடித்ததுக்கப்புறமா சொல்லுங்கள். உன்னோட பேர் போட்டு இந்த லைவ் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை ஜஸ்ட்டு புக் பேக் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியா? இப்போ சொல்லாத, இந்த லைவ் முடித்ததுக்கப்புறமா கமெண்ட் செக்ஷனில் உன்னோட பேர் அண்ட் இந்த மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இல்லை வேறு ஏதாவது மெத்தட் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். சரியா? ஓகேடா, பாய் பாய், டேக் கேர், குட் நைட்.